மிகுந்த மகிழ்ச்சி. சுபா மேம் பேசலாமா? கண்டிப்பா மேம். அதுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஒரே ஒரு சிறிய திருத்தம். 2 ஜெர்மானிய நூல்கள் எழுதல. அதுக்கான ஆங்கில அறிமுக உரை எழுதி வெளியிட்டோம். அது ஒரு சிறிய திருத்தம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். குறிப்பாக திரு ஒளிவண்ணன் அவர்களுக்கும், பேராசிரியர் உமா அவர்களுக்கும், சித்ரா அவர்களுக்கும், மற்றும் இங்கே நான் பார்க்கின்ற கட்டளை கைலாசம் ஐயா, அப்புறம் உமா உலகமா இருக்கிறாங்க, மற்றும் நிறைய நண்பர்கள் இங்க இருக்கிறீங்க. சில பேரோட பெயர்கள் நான் தொடர்ச்சியா கேட்டிருக்கேன். இன்னைக்கு நான் உங்களை நேரா பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். புத்தகங்கள் வாசிக்கிறது வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம்னா புத்தகங்கள் வாசிக்கிறது. நான் சில நேரத்துல நினைப்பேன், எனக்கு பல வகையான ஆர்வங்கள் இருக்கு. தோட்ட வேலை செய்யறதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் டிராவல் பேக் பேக் எடுத்துட்டு எனக்கு டிராவல் பண்றதுனாக்கா ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சமைக்கிறது ஓரளவு பிடிக்கும். பிடிக்கும். அதனால சுவையான சாப்பாடு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி பிடிச்ச பல விஷயங்கள்ல புகைப்படங்கள் எடுக்கிறது அதுவும் எனக்கு ரொம்ப பிடித்தது. அதுல இந்த மாதிரி பல்வேறு பிடித்த விஷயங்கள் இருக்கிறதுல வந்து நூல் வாசிக்கிறதுங்கிறது உண்மையிலே எனக்கு வந்து மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி தர ஒரு விஷயமா இருக்கு. அது நான் நினைக்கிறேன் என்னுடைய அம்மாட்ட இருந்துதான் இந்த ஒரு பழக்கம் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்தியால தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல பிறந்தவங்க, அங்கிருந்து மலேசியாவுக்கு குடியேறி அங்க வந்தாலும் பிறகு தொடர்ச்சியா அங்கிருந்து தமிழ்நாட்டுல இருந்து கப்பல்லையோ அல்லது வந்து பிளைட்லயோ வந்து நூல்களை கொண்டு வர வச்சு பிறகு மலேசியாவிலேயே வந்து வீட்டிலேயே ஒரு சிறிய ஒரு நூலகத்தை அம்மா வைத்திருந்தாங்க. அதுல இருந்து அந்த தொடர்ச்சி அந்த பழக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலேயே ஒரு ஏற்கனவே எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. ஒரு 14 வயதுக்குள்ளேயே வீட்டுல அந்த எல்லா புத்தகத்தையும் படிச்சு முடிச்சிருக்கேன். அது என்ன புத்தகம்னு கூட சிலதா தெரியாது. அதை எடுத்து வச்சுட்டு படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி அதிகமா வாசிக்கிறதுல வந்து அந்த மாதிரி ஒரு சுகம் காண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை இருந்தது. மலேசியாவிலே இயல்பா இருந்ததுனால எனக்கு மலாய் மொழி நூல்கள் வாசிக்கிறது அதுவும் ரொம்ப பழக்கமாகி போனது. ஏன்னா பாடநூல்கள் எல்லாமே மலாய் மொழியில தான் இருக்கும். பிறகு தமிழ் மொழியும் அதிகமாக வாசிக்க கற்றுக்கொண்டேன். பிறகு இந்த மாதிரி நிறைய நூல்களை வாசிக்க ஆங்கிலம் பணியில இருக்கிறதுனால ஆங்கிலம், பிறகு ஜெர்மனிக்கு வந்த பிறகு ஜெர்மானிய மொழி அப்படிங்கிற இந்த 4 மொழிகளும் இருந்தாலும் இந்த 4 மொழியில உள்ள நூல்களையும் எனக்கு வாசிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக எனக்கு கிடைத்தன. அந்த மாதிரியான வாசிப்புகள்ல வந்து ஒவ்வொரு முறையுமே எனக்கு நான் நினைப்பேன், இந்த வாசிப்பு அப்படிங்கிறது எது சிறந்த வாசிப்பு அப்படின்னு என்ன நான் கேட்டுக்கொண்டேன். இந்த நிகழ்ச்சியில வந்து பேசுவதற்காகவே இதை நான் யோசிச்சேன். வாசிப்பு அப்படிங்கிறதுல வந்து சிறந்த நூல் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு யோசிச்ச போது எனக்கு என்ன தோன்றியது என்றால், அதாவது அந்த நூலை வாசித்து முடித்த பிறகு மேலும் அது தொடர்ச்சியான பல்வேறு நூல்களை வாசிக்க வேண்டும் அப்படின்னு எந்த நூல் ஒன்று நம்ம இழுத்து கொண்டு செல்கின்றதோ அந்த நூல் ஒரு சிறந்த நூலாக இருக்கும் அப்படின்னு என் மனதுல தோன்றுது. அதோட ஒரு நூலை வாசித்த பிறகு அந்த நூல் வந்து நான் தேடிய பதில் வந்து கொடுத்து விட்டது அப்படின்னு என்னோட தேடலுக்கு ஒரு முடிவை காட்டிவிட்டால் அது ஒரு சிறந்த நூலானா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நூல் அந்த ஒரு சில தகவல்களை கொடுத்ததோட புதிய இன்னும் மேலும் பல தகவல்களை எனக்கு கொடுத்து இன்னும் தேட வைத்ததுன்னா அந்த நூல் வந்து ஒரு சிறந்த நூல் அப்படின்னு எனக்கு மனதுல தோன்றுது. அதுதான் நான் விரும்புறேன். பர்டிகுலர்லி நான் அப்படிதான் விரும்புறேன். அப்போ என்னுடைய தேடல் வந்து இன்னும் விரிவாகிறது. ஆக ஒரு முடிவை அடைந்து விட வேண்டும். ஏன்னா உலகம் வந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் காட்டிக் கொண்டிருக்கிற விஷயங்கள் பல 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 புதிய விஷயங்களா இருக்கு. ஆக அந்த மாதிரியான சூழல்ல வந்து ஒரு நூல் அப்படிங்கிறது நிச்சயமா நமக்கு புதிய விஷயங்களை நமக்கு புதிய டைரக்ஷனை காட்டிட்டே போகணும் அப்படிங்கிறது தான் நான் விரும்புறேன். இன்றைக்கு வந்து நான் இங்க உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புற அந்த நூல் வந்து அந்த புத்தகத்தை வந்து உங்கள்கிட்ட நான் காட்ட வேண்டும். மிகவும் அதிகமா பயன்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் அட்டைப்பாடெல்லாம் கொஞ்சம் சரியா இருக்காது. ஜெர்மன் டெர்மினாலஜி இந்த நூல் தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அது ஒரு கோஇன்சிடென்ட் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த நாள்ல நான் இந்த நூலை வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்வதற்கு வந்து ஒரு வரலாற்று தொடர்பு கூட இருக்கிறத இன்றைக்கு பாக்குறேன். ஏன்னா இன்றைக்கு ஜெர்மனிக்கு மிக முக்கியமான ஒரு நாள். எப்படி என்றால் கிழக்கும் மேற்கும் இணைந்த நாள். இன்றைக்கு இங்க வந்து ஜெர்மனியில இன்றைக்கு வந்து விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு. ஆனா சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால எங்களுக்கு தனிப்பட்ட வகையில் அதை உணர முடியல. ஆனாலும் இன்றைக்கு விடுமுறை. அதாவது 9ஆம் தேதி நவம்பர் மாசம் 1989ஆம் ஆண்டு வந்து கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் அந்த பெர்லின் வால் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உடைக்கப்பட்டது. ஏன்னா மக்கள் வந்து அந்த கிழக்கு ஜெர்மனி பகுதியில இருந்த மக்களுடைய பல்வேறு துன்பங்கள், பிறகு மேற்கு ஜெர்மனியில அவங்க சொந்தக்காரங்களையும் உறவினர்கள் எல்லாரும் பிரிஞ்சிருந்த காலகட்டம். அந்த மாதிரியான காலகட்டத்துல வந்து ஒரு தவறுதலான ஒரு செய்தி ஒண்ணு வர அந்த செய்தி என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்கும் வந்து கிழக்கு ஜெர்மனில இருந்து மேற்கு ஜெர்மனிக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் விசா வழங்கப்படும் அப்படின்னு ஒரு தவறுதலா ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சியில வந்துரு.
அதை வைத்துக்கொண்டு மக்கள் எல்லாம் பெட்டி படுக்கையோடு அவங்க வந்து கூட்டம் கூட்டமாக அவங்க வந்து அந்த பெர்லின் வால் இருக்கிற பகுதியில வந்து வர பார்க்கும் பொழுது கதவு திறக்கப்படலை. ஆனா அந்த அந்த பெர்லின் வால் கம்ப்ளீட்டா உடைக்கப்பட்டு 9ஆம் தேதி 1989 நவம்பர் மாதம் இது செய்யப்படுகிறது. ஆனால் அந்த தேதி அவர்கள் வந்து முக்கியமான நாளாக, அதாவது ஜெர்மனிக்கான விடுதலை நாளாக அவர்கள் பிரகடனப்படுத்தல. ஏன்னா இது வந்து 1930 காலகட்டத்துல வந்து இதே தேதியில ஹோலோகாஸ்ட் ஒன்று நடந்தது. அதாவது யூதர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு மேசிவான ஒரு 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 துன்பியல் சம்பவம் ஒன்று நடந்தது. அதனால் இந்த நாளை நாம் வந்து பிரகடனப்படுத்தக்கூடாது என்பதற்காக பல்வேறு தொடர்ச்சியான நடவடிக்கைகளை செய்து பிறகு 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் இந்த நாள்ல தான் வந்து ஜெர்மனிக்கான கிழக்கும் மேற்கும் இணைந்த நாள் அப்படிங்கிற வகையில இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாள்ல நான் இந்த ஜெர்மன் இண்டாலஜி அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி பேசுறது வந்து நான் நினைக்கிறேன் இது ரொம்ப எனக்கு தனிப்பட்ட வகையில ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. பிறகு இந்த நூலுக்கு போவோம். இந்த நூல் வந்து பார்க்கும் பொழுது பல எந்த வகையில வந்து சிறப்பு, ஏன்னா நிறைய நூல்கள் இருக்கு. அந்த நிறைய நூல்கள்ல வந்து ஒரு சிறப்பு, இந்த நூலுக்கான தனி சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னாக்கா இந்த நூல் எதை காட்டுது அப்படின்னாக்கா, ஒரு ஜெர்மனிக்கும் இந்தியவியல் ஆய்வுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேக்ஸ் மில்லர் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லையா? மேக்ஸ் மில்லர்னு நமக்கு பேசின உடனே என்ன சொல்லும், சான்ஸ்கிரிட் தான் நமக்கு ஞாபகம் வரும். இது வந்து கடந்த 100 ஆண்டுகளில் செய்யப்பட்ட ஒரு மாயை. உண்மையில் சொல்ல போனா ஜெர்மனிக்கும் இந்தியாவுக்கும் என்று எடுத்துக்கிட்டாங்க நமக்கு வந்து தமிழகத்துக்கும் ஜெர்மனிக்கும் தான் தொடர்பு நீண்ட காலமா இருந்திருக்கே தவிர சன்ஸ்கிரிட்டுக்கும் தமிழுக்கும் இருந்தது ஜெர்மனிக்கும் இருந்ததுனாக்கா இது கடந்த சில 60-70 ஆண்டுகள்ல உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ற வகையில் தான் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆக அதை வந்து தெளிவுபடுத்த ஒரு நூலாக இந்த நூல் இருக்கு. அதாவது ஜெர்மனிக்கும் இந்தியவியல் அப்படிங்கிற போது தமிழியல் என்ற வகையில் தான் காணப்படுமே தவிர இந்தியவியல் என்ற வகையில வந்து ஆரம்பத்துல இல்லைங்கிறத வந்து உறுதிப்படுத்த ஒரு நூலாக. பிறகு ஜெர்மானியர்கள் கற்றுக்கொள்ள விரும்பி, அதாவது முழு இந்தியாவிலேயே வந்து ஜெர்மானியர்கள் கற்றுக்கொள்ள விரும்பின ஒரு மொழினாக்கா அது தமிழ் மொழி தான் அப்படிங்கறத உறுதி செய்யற ஒரு நூலாவும் இருக்கு. இது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம், அதை பற்றி நான் சொல்றேன். அப்புறம் ஏனைய ஐரோப்பியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, டச்சுக்காரங்க இருக்கிறாங்க, போர்த்துகீஸ் இருக்காங்க, டேனிஷ் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் கூட, ஆங்கிலேயர்கள் அப்படின்னு இருந்தாலும் கூட அதிகமான இலக்கண நூல்களை எழுதினவங்கனாக்கா ஜெர்மானியர்களா தான் இருக்கிறாங்க. இது வந்து தமிழ் உலகத்துல இது ஒரு புதிய கேள்வியா இருக்கலாம். ஏன்னா ஆங்கிலேயர்கள் எழுதாத நூல்களா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஜெர்மானியர்கள் எழுதிய நூல்கள் வந்து ஏராளமான இலக்கண நூல்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத வந்து இந்த நூல் வந்து ஒரு புதிய வகையில வந்து எனக்கு காட்டியது. அது மற்றவங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா எனக்கு அது வந்து வெளிப்படுத்துது. பிறகு வந்து இந்த போர்த்துகீசியர்கள் எடுத்துக்கலாம், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனிஷ்காரர்கள், இவங்க எல்லாருமே எதை நோக்கி இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வணிகத்துக்காக. இந்தியாவில இருக்கின்ற பொருள், இந்தியாவில் அதை வந்து ஒரு ஆளுமை செய்ய வேண்டும், அதற்கு பிறகு அங்க இருக்கின்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளிநாடுகளுக்கு அவங்க நாட்டுக்கு சென்று அதை வளத்தை உருவாக்க வேண்டும். ஏன்னா நமக்கு நன்றாக தெரியும் இங்கிலாந்து எல்லாம் வந்து எவ்வளவு அளவுக்கு சுரண்டியது இந்தியாவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டலேஷன்ல ஜெர்மானியர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து சமுதாய நடவடிக்கைகளை மிக அதிகமாக ஈடுபட்டாங்க. பிறகு வந்து நூல்கள் எழுதுற வேலைகளை செய்தாங்க, அச்சு எந்திரத்தை கொண்டு வந்து அச்சாக்க பணிகளை செய்தாங்க. இதுதான் வந்து மிகவும் அதாவது தமிழ் வரலாற்றிலிருந்து ஒதுக்க முடியாத ஒரு பணியாக ஜெர்மானியர்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம மறுக்க முடியாத வகையில இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். பிறகு வந்து அவங்க எழுதியிருக்கிற நூல்கள்ல இருந்து பல செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த 300-400 ஆண்டுகளுக்கான வரலாறு, தமிழக வரலாறுல நிறைய வந்து விடுபட்ட பகுதிகள் இருக்கு. அந்த விடுபட்ட பகுதிகள் எல்லாம் நிரப்புறதுக்கான செய்திகளை கொடுக்கறது யாருன்னு பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி ஐரோப்பியர்களுடைய ஆவணங்கள். பொதுவாகவே நம்ம பிரெஞ்சுக்காரங்களை சொல்லலாம், பிறகு டச்சுக்காரர்களை சொல்லலாம், டேனிஷ்காரங்களை சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். ஆனா ஜெர்மானியர்களோட குறிப்பா வந்து அதிகமா குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களுக்கு இருந்த ஒரு பழக்கம் என்னன்னா நாட்குறிப்பு எழுதுதல். இந்த நாட்குறிப்பு எழுதுதல் அப்படிங்கறதுல வந்து அவங்க செய்த பணிகளை நம்ம பார்த்தோம்னாக்கா, சாலையில யார் போறாங்க, சாலை எப்படி இருக்கு, எத்தனை விதமான மரங்கள் இருக்கு, ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை விதமான மூலிகைகள் இருக்கு, அந்த மூலிகைகளோட பெயர்கள் என்ன, ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அந்த கல்யாணத்தை வந்து எப்படி செய்தாங்க, எவ்வளவு செலவானது, அவ்வளவு நுணுக்கமா அந்த மாதிரியான குறிப்புகளை கடந்த 300 ஆண்டுகளுக்கான செய்திகளை வந்து ஆவணப்படுத்தி வைத்ததுல வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பணியை செய்தவங்கனாக்கா இவங்களதான் இருக்காங்க. ஆக இதெல்லாம் பார்க்கும்போது தமிழக வரலாற்றையே நம்ம மீண்டும் எழுதுவதற்கு இவர்களுடைய ஆவணங்களை விட்டு நம்மளால எழுத முடியாதுங்கிறத வந்து எனக்கு புதிய செய்தியை காட்டிய ஒரு நூலாக இந்த நூல் அமைந்தது. அதற்கும் மேலாக ஒரு மிக முக்கியமாக இந்த நூல் எனக்கு காட்டிய இன்னொரு செய்தி என்னவென்றால், திருக்குறள் இல்லையா, திருக்குறளுக்கான முழுமையான மொழிபெயர்ப்பை முதலில் செய்தவர்கள் ஜெர்மானியர்கள் தான். இந்தியாவில் வேற எந்த மொழியிலும் செய்யாத பொழுதும் கூட
முழுமையாக, அதாவது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என மூன்றையும் முழுமையாக மொழிபெயர்ப்பு செய்தவர்கள் என்றால் ஜெர்மானியர்கள் என்ற செய்தியையும். ஆக இவ்வளவு சின்ன புத்தகத்துக்குள்ள இவ்வளவு விஷயமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? ஆனா இந்த சின்ன புத்தகம் என்னை தேட வைத்தது. ஏன்னா இதுல வந்து அவங்க கொடுத்திருக்க ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா, அவர் மிஸ்டர் மோகன், டாக்டர் மோகனவேல் வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் அவர் கொடுத்திருக்க ரெஃபரன்சஸ் வந்து நம்ம அந்த புத்தகத்தை தேடி ஓட வைக்குது. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா நான் ஏராளமான புத்தகங்களை வாங்க வேண்டியது. இது ஜெர்மன் புத்தகம் ஒன்று. இது வந்து அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற தெய்வங்களை பற்றி, இதை வந்து ஏறக்குறைய 250 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட நூல். இது கோட்டஸ் போல்க் அப்படின்ட்டு, அதாவது சாமியார்கள்லாம் இருக்காங்கல்ல, அதை பற்றி அவங்க நாட்குறிப்பிலேயே அவங்க எழுதுற நூல். அது பார்த்தால், புத்தகத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பழமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆர்னோ லேமான் அப்படின்னு அவர் எழுதினது. இது தரங்கம்பாடியில் தான் தொடங்கியதுன்னு ஜெர்மன்ல எழுதப்பட்டிருக்கு. எஸ் பிகான் இன் ட்ரன்குபார் அப்படின்ட்டு. இது ஒரு இந்த மாதிரி ஒரு நூல். அதற்கு பிறகு சீகன்பால்க் பற்றி நான் சொல்லுவேன் நிச்சயமா. ஸோ சீகன்பால்க் அவருடைய முழு விஷயங்கள், செய்திகள், அதை பற்றிய சொல்லக்கூடிய நூல் அப்படின்ட்டு. பிறகு இந்த மாதிரியான எஸ் பிகான் இன் ட்ரன்குபார் அப்படின்னு ட்ரன்குபார் பத்தியே. பிறகு வந்து ப்ரூன்லர் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சரி, இவரும் பாத்தலோமர் சீகன்பாஸ் 2 பேரும் எழுதின நூல்கள். இதுல நீங்க பார்க்கலாம், இந்த நூல்ல என்னன்னாக்கா, இவங்களோட நாட்குறிப்புகள்ல என்ன இருக்குதுன்னாக்கா, அந்த காலத்துல நமக்கு கேமரா இல்ல, இப்போ நமக்கு வீடியோ இருக்கு, கேமரா இருக்கு, எல்லாவற்றையும் நம்ம ஒரு ஷார்ட் எடுத்துறோம், அதை வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணிடுறோம். ஆனா அந்த காலத்துல இவங்க வந்து என்னென்ன பார்த்தாங்களோ அதை எல்லாமே ஓவியங்களாக வரைந்து கொடுத்திருக்காங்க. உதாரணமா இந்த நூல்ல நீங்க பார்க்கலாம், நீங்க பார்க்கலாம் பாருங்க. இங்க 2 பேர் அவங்க தோட்டத்துல வேலை செய்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க பெண் வந்து மேலாடை போட்டிருக்க மாட்டாங்க. இயல்பான ஒரு காட்சி. சோ அந்த இயல்பான காட்சியை எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே அவங்க, ஒரு குழந்தை இருக்கு, ஒரு சர்ச் ஒண்ணு இருக்கு, பிறகு அந்த கணவன் மனைவி எல்லாருமா குடும்பமா சேர்ந்து அங்க வேலை செய்து. அதே போலயே தெய்வங்களும் சரி, இந்த நூல் பூராவும் நீங்க பார்க்கலாம், தெய்வங்கள் அப்படிங்கிற பல மாதிரியான செய்திகளை சொல்ற மாதிரி. ஆக இந்த மாதிரியான பல்வேறு செய்திகளை இவங்கெல்லாம் சேகரித்தாங்க அப்படிங்கிற சொல்ற ஒரு நூலாகவே இந்த நூல் அமைந்தது. இந்த ஜெர்மன் டெர்மினாலஜி அப்படிங்கிற நூல் அமைஞ்சது. இந்த நூல்ல வந்து அவர் மோகனவேலு, நான் நினைக்கிறேன் அவர் வந்து ஜெர்மனியில இருந்தார். அவர் வந்து இருந்துதான் இந்த ஆய்வுகள் எல்லாம் செய்தாரு. அப்ப வந்து அவர் தமிழ் மேல அதிகமான பற்றுள்ள ஒரு ஆய்வாளராகவும் இருந்திருக்கணும். தாம்பரத்துல தான் இருக்கிறார், தமிழ்நாட்டுல தாம்பரத்துல இருக்கிறார். அதுல வந்து தமிழ்தாய் வாழ்த்தை வந்து இந்த நூல்ல அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து நான் ஜெர்மன் மொழியில வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்து ஜெர்மன் மொழியில இருந்தாக்க எப்படி இருக்கும்னு சில பேர் விரும்பலாம் நீங்க தெரிஞ்சு கொள்வதற்கு. லோப் டஸ் தமிழ், தமிழ்தாய் வாழ்த்து, லோப் டஸ் தமிழ். Die Wasserreichen Weltmeere milden das Gewand der schönen Erde. நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை செழிலொழுகும். அடுத்தது, ihre bezaubernde Gestalt bildet der Kontinent Bharat. சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமதில். Darinnen der Deccan und dort wiederum das wunderbare Dravidenland bilden ihre reisende Halbmondstil geschmückt mit dem Tilag. திக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடர் நல் திருநாடும் தக்க சிறு பிறைநுதலும் தரித்த நரும் திலகமுமே. Dieses Tilag erfreut die ganze Welt mit seinem Wohlgeruch. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற. In alle Richtungen verbreitet die Herrscherin Tamil ihrem Ruhm, Tamil Herrscherin. எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. பிறகு, überwältigt von deiner ewigen Jugend preisen wir dich versucht. உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. Preisen wir dich, வாழ்த்துதுமே. Preisen wir dich, வாழ்த்துதுமே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முதல் பகுதியிலே ஆரம்பிக்கிறார் இந்த புத்தகம். அதற்கு பிறகு முழுமையாக ஒவ்வொன்றையும் அவர் சொல்லிட்டே வர்றார். அவங்க வந்து 1706ஆம் ஆண்டு சீகன்பால் முதல்ல வர்றாங்க. வந்த பிறகு தரங்கம்பாடிக்கு வர்றார். அந்த கப்பல் இருக்க பயணத்தெல்லாம் வந்து முதல்ல விளக்குறாங்க. அப்படியே வந்த பிறகு தமிழ்நாட்டுல வந்து இறங்கின உடனே அவருக்கு முதல்ல என்ன தெரியுதுன்னாக்கா, இது வரைக்கும் ஐரோப்பாவில வந்து தமிழ்நாடு, தமிழ் மக்கள்லாம் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா காட்டுமிராண்டிகள்னு நினைச்சிருந்தாங்க. அது அப்படியே அவர் எழுதுறார் தன்னுடைய டைரியில. தமிழ் மக்கள்லாம் காட்டுமிராண்டிகள்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்த ஒரு வாரத்திலே காட்டுமிராண்டிகள் இல்லையே, எல்லாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கிறாங்க, எல்லாரும் பள்ளிக்கூடத்துல போறாங்க, படிக்கிறாங்க, ஒரு சில பேர் படிக்கிறாங்க,
சில நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் சிவிலைஸ்டா தானே இருக்கிறாங்க அப்படின்னு. சோ வந்த ஒரு மாசத்துலயே அவருக்கு தெரிஞ்சிருது, நமக்கு வந்து தமிழ் மொழியை படிக்கலைன்னா இங்க வந்து நம்மால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சது. ஆக தமிழ் படிக்க கற்றுக்கொள்கிறார். கற்றுக்கொண்ட பிறகு அவர் ஒரு கடிதம் ஒண்ணு அவருடைய ஸ்கூலுக்கு அனுப்புறார். பிராங்கோ இன்ஸ்டிடியூட் இங்க ஹாலல இருக்கு ஜெர்மனில, அங்க அவர் அனுப்புறார். அந்த கடிதத்துல அவர் என்ன சொல்றாருனாக்கா, இது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இந்தியாவில அது குறிப்பா தமிழன் லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க, தமிழர்கள் நிலம் தான் அந்த இந்தியாவை அவங்க சொல்லுவாங்க. இல்லாட்டி மலபார்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே, மலபார்னா மலையாளம் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம், மலபார் அப்படின்னா தமிழ் சார்ந்ததுதான். அப்ப நம்ம வந்து இது வரைக்கும் காட்டு பிராண்டிகள் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா காட்டு பிராண்டிகள் இல்ல, இவங்க பெரிய ஒரு இலக்கிய செழுமை வாய்ந்தவர்கள், இவங்களுக்கு ஏராளமான புத்தகங்கள் இருக்கு, இவங்களுக்கு வந்து ஏராளமான கல்ச்சர் இருக்கு, இவங்களுக்கு பண்பாடு இருக்கு அப்படிங்கிற புது விஷயத்த அவர் எழுதி அனுப்புறார். ஆனால் கேள்வி ஒண்ணு வருது, இத வந்து ஆசிரியர் நூல்ல சொல்றார், ஏன் வந்து ஐரோப்பால அதிகமான பேர் வந்து இது ஒரு காட்டு மிராண்டிகள் நிலம் நினைச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அவர் சில காரணங்கள் சொல்றார். அதுல ஒன்று, ஏற்கனவே வந்து அவங்க உதாரணமாக மார்க்கோ போலோ எல்லாம் வந்தாங்க இல்லையா 12ஆம் 13ஆம் நூற்றாண்டில், அவங்க வந்தவங்க எல்லாம் என்ன எழுதிட்டு போனாங்கன்னாக்கா, அவங்க நேரா பார்த்த சதி கொலைகளை பார்த்தாங்க. கொலைகளின் போது, அதாவது சதி அப்படிங்கிற ஒன்று நடக்கும்போது ஒரு பெண் வந்து வலுக்கட்டாயமாக நெருப்பில் தூக்கி போடப்படுறத அவங்க பாக்குறாங்க. சோ அதை பார்த்தோம்னா அவங்க பயந்துடுறாங்க. அப்புறம் ஒரு சில பகுதிகளில் வந்து பெண்கள் மேலாடை அடியாம இருக்கிறத பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்களோட நோட்ஸ்ல அவங்க என்ன எழுதி பண்ணிடுறாங்கன்னாக்கா, மக்கள் வந்து காட்டு மிராண்டித்தனமா இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் ஜெர்மானியர்கள், இந்த பாதிரிமார்கள் வந்த பிறகு இவர்களுடைய அப்சர்வேஷன் அப்படின்னு நம்ம பாக்குற போது என்ன ஆகுதுனாக்கா, அவங்க வந்து இயல்பான வாழ்க்கையை உட்கார்ந்து படிக்கிறாங்க, மக்களோட மக்களா இருந்து வாழ்ந்து வாழ்க்கையை படிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியுது, அந்த சதி அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துல மாத்திரம்தான் நடக்குது, பொதுவான மக்களிடம் இல்லை அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆக இந்த மாதிரியான வித்தியாசங்கள் எல்லாம் அவங்க எழுதி இது ஒரு சிவிலைஸ் சொசைட்டிங்கிற ஒரு தெளிவுபடுத்துற ஒரு வேலையை ஒன்று செய்யறாங்க. அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று அப்படின்னாக்கா, இவங்களுடைய செயல்பாடுகள்னால 1741ஆம் ஆண்டு, அதாவது ஐரோப்பாவிலே முதல் பல்கலைக்கழக பாடமாக தமிழ் மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்வு ஒன்று, வரலாற்று நிகழ்வு ஒன்று நடக்குது. இன்றைக்கு ஏறக்குறைய 300 ஆண்டுகள். அந்த 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பாவிலே பல்கலைக்கழகங்களிலே முதல் முறையாக ஒரு ஆசிய அல்லது இந்திய அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆசியன்னு கூட எடுத்துக்கலாம், ஆசிய மொழிகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, முதல்ல பல்கலைக்கழக அங்கீகாரம் பெற்ற ஒரு மொழியாக இருப்பது தமிழ் மொழி. அதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஜெர்மானியர்கள், அந்த ஜெர்மானிய பாதிரிமார்கள், இவர் சீகன்பார்க், பிளெட்சோ, ப்ரூன்லர், ஷுவார்ட்ஸ் அப்படிங்கிற இந்த இவங்க எல்லாமே முக்கியமாக ஆகிறாங்க. ஆக இதை பற்றிய செய்திகளை எல்லாம் அதுல நமக்கு வந்து அவர் விவரிக்கிறார். ஆக இது மாத்திரம் இல்ல, அதாவது நமக்கு எல்லாம் சில பேர் சொல்லுவோம், எனக்கு தமிழ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும் ஆனா தமிழ் பேச தெரியாது அப்படி. மொழிகள்ல வந்து சில பேர் ரொம்ப, அதாவது தமிழ் மொழிங்கிறப்போ ரொம்ப பேருக்கு வந்து அதை ஒரு சாதாரணமா படுத்தி பேசுறதுல ஒரு சந்தோஷம் ஒண்ணு இருக்கு, பாக்குறோம் இல்லையா. ஆனா இந்த புத்தகத்தை படிச்சோன்னா அவங்க எல்லாம் கண்ணீர் விட்டு அழலாம். அந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான சில செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடியும். சீகன்பால்க் என்ன செய்யறாரு, தமிழ் மொழியை படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு, ஏன்னா அவருக்கு மதம் மாற்றக்கூடிய செயல்பாடுகளை அவர் செய்யணும். அப்ப உள்ளூர் மக்கள்கிட்ட என்ன மொழி பேச முடியும், போர்த்துகீசி மொழியும் தமிழ் மொழியும் தான் பேச முடியும். ஆக ஏன் போர்த்துகீசி மொழி சொல்லணும்னா, அந்த சமயத்துல தமிழகத்தின் கடற்கரையோர பகுதியில போர்த்துகீசி மொழி அந்த அளவுக்கு மிக பரவி இருந்தது. ஆக அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மொழியா போர்த்துகீசி மொழி இருந்திருக்கு. நம்ம தமிழ் மக்கள் அப்படி பேசி இருந்திருக்காங்க மொழி, அதுவும் தமிழ் மொழி தான் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அவருக்கு. ஜெர்மன் மொழியை வச்சோ, லத்தீன் மொழியை வச்சோ, ஆங்கிலத்தை வச்சோ எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல அப்போ அவர் வந்து தமிழ் மொழி படிக்கிறார். அது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, காலையில 7ல இருந்து 8:30 மணி வரைக்கும் எழுத்துக்களை எழுதுவாராம். பிறகு 8:30 மணில இருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் அவர் உட்கார்ந்து தமிழ் மொழியில பாட நூல்களை, தமிழ் நூல்களை எடுத்து வச்சுட்டு வாசிப்பாராம், தொடர்ச்சியா வாசிப்பாராம். பிறகு மத்தியானம் உணவுக்கு பிறகு என்ன செய்வாரான்னாக்கா, அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் குழந்தைகளை வந்து புத்தகத்தை கொடுத்து வாசிக்க வச்சு அவர்களுடைய வாய் அசைவு இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி அந்த அசைவு இருக்கு அப்படிங்கறத வந்து கவனிப்பாராம். ஆக இந்த மாதிரி அவர் வந்து ஏறக்குறைய 1 வருஷம் செய்திருக்காரு. அந்த 1 வருஷமுமே அவர் லத்தீன் புத்தகங்களை தொடவே இல்லையா. ஏன்னா அவங்க மொழி அப்படிங்கிறது லத்தீன் மொழி தான், பேசக்கூடியது எழுதக்கூடிய மொழி ஜெர்மனிக்கு அடுத்து. அது வந்து வேற எதுவுமே அவர் செய்யல. நாட்குறிப்பு எழுதுறத தவிர, நாட்குறிப்பு மட்டும்தான் அவர் ஜெர்மானிய மொழியில எழுதியிருக்கிறார். மற்ற எதுவுமே அவர் வந்து ஜெர்மானிய மொழியில எழுதல. அந்த 1 வருஷம் முழுவதும் தமிழே செய்துட்டு 1708ஆம் ஆண்டு, அதாவது ஏறக்குறைய ஒரு 1.5 வருஷத்துக்குள்ள முதல்ல அவர் வந்து தமிழ் மொழியில பேப்டைஸ் பண்றாரு ஒரு 6 பேர்.
சோ அந்த அளவுக்கு தமிழ் மொழியிலேயே வந்து பேசி அவர்களை வந்து தேவாலயத்துல அவங்களுக்கு கொண்டு வந்து அவங்களை மதமாற்றும் அந்த பணியை செய்யக்கூடிய அளவுக்கு தமிழ்ல வந்து அவர் பாண்டித்துவம் பெற்றுவிட்டார். ஏறக்குறைய அவருக்கு வந்து ரொம்ப குறுகிய காலம் தான் இருந்தார் சீகன்பால்க் பாருங்க. ஏன்னா ரொம்ப குறுகிய காலம், அவருக்கு அந்த சூழல்லாம் மிகவும் உடம்பு பாதிச்சு அவர் வந்து இறந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏற்கனவே 32 வயசுலயே அவர் இறந்து போயிடுறாரு. ஆனால் அந்த அந்த இறந்து போற அந்த காலகட்டத்துக்குள்ள அவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கண நூல்கள், ஏராளமான இலக்கண. அந்த இலக்கண நூல்கள் என்ன ஆச்சுங்கிறதையும் புத்தகத்துல நம்ம பாக்குறோம். எப்படின்னா இந்த இலக்கண நூல்களை அவங்க கொண்டு போய் அங்க ஹாலர்ல இருக்க பிராங்கிஷர் ஸ்டிஃப்டும் அங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா பாட நூலா அவங்க பயன்படுத்தி அதிலே முதல் கட்ட தேர்வுல பாஸ் பண்ண பிறகு 2வது கட்ட எக்ஸாமுக்கும் போகணும் பாதிரிமார்கள். அங்க அதுக்கும் போன பிறகுதான் அதுல தேர்ச்சி பெற்றவர்கள் தான் வந்து தமிழகத்துக்கு பணிக்காக அனுப்பி வைக்கப்படுவார்கள் அப்படிங்கிற அளவுக்கு தர நிர்ணயப்படுத்தப்பட்ட செய்திகள் எல்லாம் வந்து நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்படின்னா பாருங்க, இதை நான் வந்து மிக முக்கியமா சொல்லணும். தமிழ் சோறு போடுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஆனா தமிழ் வந்து ஏறக்குறைய 250 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெர்மானியர்களுக்கு சோறு போட்டிருக்கு. இப்படி சொல்றது வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதா கூட இருக்கலாம். ஆனால் இது ஒரு பணிக்கு, ஒரு அயல்நாட்டுக்கு வந்து வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ஒரு நிகழ்வுகளை வந்து நம்ம ஒதுக்கி விட முடியாது. அதெல்லாம் வந்து இந்த ஆவணங்கள்லயே நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா உதாரணமா இப்ப குருன்லர், பிளைட்ஷோ கூட அதிகமா எழுதல, சீகன்பால்க், அதுக்கு பிறகு வந்து பெஞ்சமின் ஷூஸ், இவங்க எல்லாம் எழுதின இந்த ஆவணங்களை பற்றி, அவங்க கைப்பட எழுதின சுவடிகளை பற்றி, அதை பற்றிய தகவல்கள் எல்லாம் இந்த நூல்கள்ல கொடுக்கப்படும். நான் நினைக்கிறேன் இதை பற்றி நான் கொஞ்சம் அதிகமா சொல்லிட்டேன்னு. ஆனா இந்த நூல் எனக்குள்ள பண்ண தாக்கங்களையும் கொஞ்சம் நான் சொல்லிவிட்டு பிறகு கேள்வி பதிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நூல் வந்து என்ன வந்து இந்த நூலை எழுத வைத்தது, ஜெர்மன் தமிழியல் அப்படிங்கிற நூல் எழுத வச்சது. இது வந்து காலச்சுவடு பதிப்பகத்தின் இதா வந்து வெளியீடாக இந்த நூல் வந்தது 2018. சென்ற ஆண்டு இதுக்கு தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு கிடைத்தது. எனக்கு அதுல பெரிய மகிழ்ச்சி. எனக்கு ஒரு நல்ல ஒரு பணியை செய்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இதுல இருக்கு. இது மாத்திரம் இல்ல, திருக்குறளை பற்றி அந்த மொழிபெயர்ப்பு பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது முதலாக திருக்குறள், அதாவது 1730 வந்து வீரமாமுனிவர் திருக்குறளுக்கான மொழிபெயர்ப்பு லத்தீன்ல செய்யறார். ஆனால் அவர் வந்து காமத்துப்பால் தவிர்த்த மொழிபெயர்ப்பை தான் செய்யறார். அதற்கு பிறகு வந்து கிண்டஸ்லி வந்து ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு 10 செயல்களை வைத்து ஆங்கிலத்தில் செய்யறார். அதற்கு பிறகு காமரர் வரார். காமரர் வந்து இவர் வீரமாமுனிவர் அவரோட அடியிலே வர்றதுனால அவர் என்ன செய்யறாருன்னா ஜெர்மானியர் தான். அதனால அவர் வந்து காமத்துப்பால் தவிர்த்த அறத்துப்பால் குறுப்பால் 2 டிரான்ஸ்லேஷன் மட்டும் தான் செய்யறாரு. ஆனால் அதற்கு பிறகு 1856 டாக்டர் கார்ல் கிரவுல் தான் வந்து முழுமையான திருக்குறளுக்கான மொழிபெயர்ப்பை அவர் செய்து முடிக்கிறார். நீங்க நினைக்கலாம் எல்லிஸ் செய்தாரே ஆங்கிலத்துல அப்படின்ட்டு, ஆனா அவர் முழுமை பெறுவதற்கு முன்பே அவர் இறந்து விட்டார். உங்களுக்கு அது தெரியும். அதனால அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்தது. அதனாலதான் இந்த புத்தகங்களை வந்து சென்ற ஆண்டு தமிழ் மரபு அறக்கட்டளை நாங்க வந்து இந்த 2 புத்தகம், இது ஜெர்மானியர்கள் எழுதின திருக்குறளுக்கான டிரான்ஸ்லேஷன், இது வந்து முதல்ல எழுதினது வந்து இது வந்து கார்ல் கிரவுலோடது, இது வந்து காமரருடையது. 2க்கான ஜெர்மானிய நூல்கள் திருக்குறளை வந்து மீண்டும் மறுபதிப்பு செய்து அதுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு இன்ட்ரோடக்ஷனுடைய வெளியிட்ட நூலை. ஆக இப்படி இத்தகைய பல பணிகளை வந்து செய்யக்கூடிய முயற்சிகளை செய்யக்கூடிய வகையில் இந்த நூல் என்னை வந்து தூண்டியது அப்படின்னு சொல்றதுல வந்து குறை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இது என்ன ஒண்ணு காட்டியதுனாக்கா, நம்மளுடைய ஆய்வுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வரலாற்று ஆய்வுகள் அப்படின்னு. அந்த வரலாற்று ஆய்வுகளை நம்ம பார்க்காத பல பகுதிகள் இருக்கு அப்படிங்கிறத கூட இது வந்து இந்த நூல் எனக்கு ஒரு கதவை திறந்து விட்டு கொண்டே வருகிறது போல எனக்கு தெரிஞ்சது. அதனால நான் என்ன செய்தேன்னாக்கா, இந்த நூல் மாத்திரம் இல்லை, இந்த நூல் சொல்ற இடங்களுக்கெல்லாம் சென்று பார்க்கணும், இந்த நூல் சொல்ற குறிப்புகளுக்கான இருக்கிற நூல்கள்லாம் தேடணும் அப்படிங்கிற முயற்சி வந்து செய்தேன். இப்ப 2014 வந்து இந்த நூல் எனக்கு கிடைத்தது வந்து 2008 கிடைச்சது. அதுவும் வந்து ஒருவர் வந்து அவருக்கு அந்த நூலை வச்சுக்க முடியலங்கிறதுனால என்கிட்ட கொடுத்தார். ஏன்னா நான் வந்து புத்தக பிரியை அப்படிங்கிறதுனால அவர் புத்தகத்தை படிக்கல. அது எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் நான் நினைக்கிறேன். இந்த நூல் எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான் நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கையை மாற்றினது. இதை என்னோட பாதையை வந்து உண்மையிலே என்னுடைய பாதையை வந்து இதுதான் வழிகாட்டியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்க என்னுடைய ஆய்வு பாதை இது வந்து எனக்கு கொடுத்த ஒரு ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஆய்வு தேடல்ல வந்து மிக பெரியது. ஆக என்னுடைய கவனத்தையே வந்து ஆர்வத்தையே இந்த துறையில வந்து கொண்டு போறதுக்கான ஒரு அடிப்படை வகுத்த நூலா ஆனது. அதற்கு பிறகு நான் என்ன செய்தேன்னாக்கா, இந்த நூல் சொல்ற மாதிரியான ஆவணங்கள் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிச்சேன். அப்ப தேடி பார்த்தா 2 இடத்துலதான் இருக்கு. அதாவது பாதிரிமார்கள் கைப்பட எழுதிய சுவடிகள், வரைந்த ஓவியங்கள், தாள் ஆவணங்கள் இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு தேடி பார்த்தா கோப்பன்ஹேகன்ல டென்மார்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது எனக்கு.
ஆக டென்மார்க்ல இருக்க ராயல் லைப்ரரி ஆஃப் கோப்பன்ஹேகன் அங்க வந்து இந்த நூல்கள் கிடைக்கும், இந்த ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுகின்றன அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு நாள் அவங்களுக்கு கடிதம் போட்டு இந்த மாதிரி நான் அந்த ஓலைச்சுவடிகளை பார்க்கணும், கண்ணால் பார்க்கணும். ஏன்னா எத்தனை ஆண்டுகள், ஏறக்குறைய 250 ஆண்டுகள் பழமையான சேகரிப்புகள் கைப்பட எழுதுனது, அதை நான் நேரா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு கடிதங்கள் போட்டு கேட்ட உடனே அனுமதி கேட்டேன். அனுமதி கேட்ட உடனே எனக்கு அனுமதி கிடைத்தது. நான் ஆபீஸ்ல லீவ் போட்டுட்டு இங்கிருந்து நான் கோப்பன்ஹேகன் போய் டென்மார்க் போயிட்டு அங்கே 4 நாட்கள் இருந்து அது எல்லாமே ஏறக்குறைய ஒரு 30 கட்டுகள் 38 கட்டுகள் அந்த ஓலைகளை வந்து பார்த்து நான் வந்து அந்த எல்லாம் டிஜிட்டைஸ் பண்ணேன், மின்னாக்கம் செய்தேன் அத்தனையும். அதுல வந்து ஸ்டீகன் பால் கையெழுத்து, பெஞ்சமின் ஷூல்ஸோட கையெழுத்து, குருன்லரோட கையெழுத்து அப்படின்ட்டு கையெழுத்து அவங்க வந்து எண்கள் எழுதி படிச்சிருக்கிறாங்க. ங்கிறதெல்லாம் வந்து ஒளிச்சுவடியில எழுதி எழுதி படிச்சிருக்காங்க. அதெல்லாம் அதுல ஒரு சிலது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து அதாவது நமக்கு மனதிற்கு வந்து ரொம்ப நெகிழ்ந்து போற தருணங்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா சில ஓலைகள் அதுல மேல இருக்கிற அந்த கயிறு கட்டி இருக்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து நல்ல மஸ்லின் துணியில போட்டு அழகா ஒவ்வொரு வருஷமும் துணியை மாத்தி பத்திரமா வச்சிருக்காங்க. அழகான பெட்டிக்குள்ள இருக்கு அந்த அந்த ஓலைகள்லாம். அப்ப அந்த துணியை திறந்து அவங்க பெட்டியை எடுத்து கொடுத்த உடனே நான் பெட்டியை எடுத்து திறந்த உடனே மஸ்லின் துணியை திறந்து பார்க்கும்பொழுது ஓலை கட்டு வருது. அந்த ஓலை கட்டுல மேல அந்த நூல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நூலை நான் தொட்ட உடனே நூல் உடைஞ்சது. ஏறக்குறைய நூல் வந்து ஏறக்குறைய ஒரு 200 ஆண்டுகளாக தொடாத நிலைமையில இருந்திருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதை அப்ப நான் ஒவ்வொன்றையும் திறந்து பார்க்க போன போது நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஒண்ணு உடையுது அப்படின்னு. அப்ப சொன்னாங்க எங்களுக்கு அது வந்து சீக்வன்ஸ் தெரியாது அப்படின்ட்டு. நான் சொன்னேன் ஒவ்வொன்றும் உடைந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் செய்து முடிச்ச அன்னைக்கு நான் மின்னாக்கம் செய்த உடனே நான் உங்களுக்கு புது நூல் போட்டு நான் உங்களுக்கு நாளையில இருந்து நான் செய்து கொடுத்துறேன்ட்டு அனைத்துக்கும் நான் வந்து நூல் புதுசாக அன்றைக்கே வாங்கிட்டு நான் ஒவ்வொரு ஓலைக்கு நான் வந்து புதுசா போய் ஓலைக்கு நான் கட்டி வச்சுட்டு வந்தேன். இது வந்து எனக்கு அது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன். 4 நாட்கள் அங்க இருந்து அந்த அவர்களுடைய கையெழுத்து அவங்க உருவாக்குன அந்த சுவடிகள், ஓலைச்சுவடிகள். ஏன்னா பொதுவாவே ஒரு நினைப்பு இருக்கு பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல ஜெர்மானியர்களும் வெள்ளைக்காரர்களும் ஓலைச்சுவடியை கடத்திட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரியான பேச்செல்லாம் இருக்கு. உண்மையிலேயே அவங்க திருடிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க கைப்பட எழுதி இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல பேப்பர் இல்ல, தாள் இல்ல இல்லையா, புத்தகங்கள் இல்ல. அந்த மாதிரியான காலகட்டத்துல என்ன செய்வாங்க, ஓலைகள்ல அவங்களே பயிற்சி செய்திருக்கிறாங்க, படி எடுத்திருக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான நூல்கள்லாம் இங்க இருக்கிறது. அப்புறம் இந்த இருக்கின்ற நூல்களை அவங்க பத்திரமா பாதுகாக்கிறது. இப்ப 4 நாட்கள் 3வது நாள் முடிந்த பிறகு நான் மின்னாக்கம் செய்துட்டு இருந்தேன். அப்ப அங்க வந்து ஒரு டேனிஷ் லேடி, அவங்க வந்து எனக்கு அசிஸ்டண்டா இருந்தாங்க. அவங்க வந்து அந்த மேசையில கொண்டாந்து ஓலைகளை கொண்டாந்து வைக்கிறது, எனக்கு வந்து திரும்ப எடுத்துட்டு போறது, அந்த மாதிரி பணிகள் செய்துட்டு இருந்தாங்க. அப்போ என்கிட்ட அன்னைக்கு கேட்டாங்க, 3வது நாள் கேட்டாங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு. என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் உங்களுடைய ஆவணங்கள், உங்க தமிழர்களுடைய ஆவணங்கள் இந்தியால உள்ளது, நாங்கள் இதை பத்திரமா வச்சிருக்கிறோம்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப மனசுக்குள்ள நான் நினைச்சிட்டேன், நீங்க தான் ரொம்ப பத்திரமா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. ஆனா அவங்கள்ட்ட சொன்னேன், ஆமா ரொம்ப நல்லா பத்திரமா வச்சிருக்கீங்க, தேங்க்யூ சோ மச் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப நன்றி, நல்லா பத்திரமா வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு அப்ப உடனே எனக்கு மனசுல தோணுனது, அங்க நான் தமிழகத்துல ஓரியண்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரியில நான் பார்த்த அந்த ஓலைகளுடைய நிலைமை, அது எனக்கு நினைவுக்கு வந்தது. ஐ ஹேவ் டு கம்பேர் இட் ஒரே நேரத்துல. சோ அதனால பார்த்துதான் எனக்கு நினைவு வந்தது. இதை பார்த்த போது ஒவ்வொரு ஓலைகளும் அழகாக பெட்டிக்குள்ள இருக்கிறது, அதெல்லாம் என்னால பார்க்க முடிஞ்சது. அப்போ வந்து அது தொடர்பாக நான் வந்து ஒரு ஆவண படம் ஒன்று தயாரிச்சேன். இந்த நூல் வந்து எங்கெங்கெல்லாம் கொண்டு போகுதுன்னு பாருங்க. ஒரு ஆவண படம் ஒன்று தயாரிச்சேன். அந்த ஆவண படத்துல ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காட்டலாம்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து இது இருக்கு இல்லையா, ஷேரிங் பண்ண முடியும். ஆமா, அதை பண்றேன். Discovering and bringing to light the achievements of the German Protestant missionaries for the spread of the gospel in Tamil Nadu is an important activity that cannot be neglected in Tamil history. During the 17th and 18th centuries, there prevailed in Europe a religious confrontation between the Roman Catholics and Lutheran Protestants. The Danish king Frederick IV, being a Lutheran Protestant, had the ambition of spreading the Protestant faith in foreign countries, especially in his Danish colonies. The Danish East India Trading Company
was developing its trade activities in Tranquebar. The Danish people at that time did not come forward to be missionaries to spread their religion. Hence, the king had to search for missionaries in other part of the Europe. Germany came to the rescue, and Halle in Germany supplied the missionaries. The German missionaries were dedicated for such a life in the far land in Tranquebar, India. போதும்னு நினைக்கிறேன். நீங்க அதை பார்த்துக் கொள்ளலாம் விருப்பம் உள்ளவங்க. முழு நீள ஒரு 20-25 நிமிடத்துக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி. பிறகு நான் அந்த லிங்க் உங்களுக்கு போடுறேன். THF வலைப்பக்கத்திலே இருக்கு. இது மாத்திரம் இல்ல, இதுக்கு பிறகு அவர் எங்க இருந்து, அதாவது சீகன்பால்க் மற்றும் மற்ற மிஷினரிஸ் எல்லாம் எந்த ஊர்ல இருந்து வந்தாங்களோ, இங்க நான் இருக்கிற லியோன்பர்க்ல இருந்து எனக்கு ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க அந்த பகுதி, அந்த பகுதிக்கு போகணும்னு ஒரு ஆர்வத்தை எனக்குள்ள ஏற்படுத்துச்சு. நான் அங்கேயும் ஒரு 5 நாட்கள் நான் வந்து டிரைவ் செய்து போய் அங்கேயே இருந்து ஹாலிலே இருந்து, ஹால தான் வந்து மார்ட்டின் லூத்தர் அந்த பகுதியில இருந்தார். உங்களுக்கு அந்த கிறிஸ்துவ பின்னணி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். மார்ட்டின் லூத்தர் இருந்தவர், அதாவது சீர்திருத்த கிறிஸ்துவத்தை வளர்த்தவர், புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கறத வந்து உருவாக்குனவர். அவர் பிறந்த ஊர் பக்கத்திலே இருக்கு. அங்க சென்று சீகன்பால்க்கு சென்ற இடங்கள், சீகன்பால்க்கு வளர்ந்த இடங்கள், அவர் அங்கே நடந்த இடங்கள், அப்புறம் மார்ட்டின் பெஞ்சமின் ஷூல்ஸ் இருந்த இடங்கள் அப்படின்னு பல இடங்கள், அந்த பகுதியெல்லாம் பார்த்து பிறகு ஆவணங்கள் செய்தேன். இப்போ தொடர்ச்சியாக எனக்கு அவங்களோட தொடர்பு இருக்கிறதால எனக்கு வந்து அடுத்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒண்ணு செய்யறதுக்கு நான் ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து மெட்ராஸை பத்தி அவர்கள் எழுதின, பெஞ்சமின் ஷூல்ஸ் எழுதின ஒரு நூல் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இதை டிரான்ஸ்லேஷன் பண்ற வேலை இப்ப நான் தொடங்க இருக்கிறேன். இன்னும் ஒரு அடுத்த மாதங்கள்ல தொடங்கலாம்னு இருக்கிறேன். இது வந்து ஏறக்குறைய 250 ஆண்டுகளுக்கு முன்பான தமிழக நிலைமை, அது குறிப்பா மெட்ராஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற காட்டுற கண்ணாடி போல அப்படின்னு சொல்லலாம் அந்த நூல். இது வந்து ஒரு முடிவில்லாத தேடலே, முடிவில்லாத பல விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கிற ஒரு பொக்கிஷம் மாதிரி எனக்கு வந்து இந்த நூல் இருப்பதனால இன்றைக்கு உங்கள் எல்லோருடையும் இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தியதில் நான் மிகுந்த பெருமை அடைகிறேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எதுவும் கேள்விகள் இருந்ததுன்னா நம்ம கேள்விகளுக்கு செல்லலாம். நீங்க என்னோட முதல் கேள்வி, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்துடுவாங்க. இந்த விருந்தினர்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தை சொல்லும் போது அவங்க இந்த நாள்தோறும் வந்து நடக்கின்ற நிகழ்வுகளை வந்து எழுதுவாங்க, டைரி போல எழுதுவாங்க அப்படின்னீங்க. இது வந்து இங்கிலாந்து நாட்டிலையும் இந்த பழக்கம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து இவங்க ஏன் வந்து மொழியை வந்து சொன்னது போல மொழியை வந்து ஒரு மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த 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 மொழிக்காக பல தொண்டுகளை செய்திருக்கிறாங்கல்ல, இதுக்கு என்ன அங்க அதுக்கு இப்போ அதனுடைய வரலாற்று பின்புலம் என்ன இருக்கு, ஏன் அப்படி செய்யறாங்க? அதே மாதிரிதான் இன்னொரு கேள்வி வந்து தமிழுக்கும் ஜெர்மனிக்கும் தொடக்கத்துல இருந்து ஏதாவது வேற தொடர்புகள் இருக்கிறதா இவர்களை தவிர்த்து? 3 கேள்வி கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஆங்கிலேயர்கள் நாட்குறிப்பு எழுதுறது இருந்தது அப்படிங்கிறது உண்மை, அது நிறைய ஆவணப்படுத்திருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு இப்ப ஏற்புரிய, அதாவது 1706ஆம் ஆண்டு தொடங்கி இந்த ட்ரான்குபார் மிஷன் முடிகிறவத்துக்குள்ள வந்து 52 பாதிரிமார்கள் வந்திருக்கிறாங்க. அந்த 52 பாதிரிமார்களுக்கும் இவங்களுக்கு சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னாக்கா, நீங்க என்ன செய்யறீங்களோ இல்லையோ, நீங்க ஒவ்வொரு நாளும் நாட்குறிப்பு எழுத வேண்டும் அப்படிங்கிறத வந்து, ஏன்னா டேனிஷ் கிங்டம் தான் வந்து அவங்களுக்கான பொருள் உதவியை கொடுத்தது. அவங்களை கப்பல்ல அனுப்பி வச்சு அந்த புரோட்டஸ்டன்ட் சமயத்தை பரப்ப சொல்லி அவர்களுக்கு அனுப்பி வைத்தவங்க வந்து டேனிஷ் கிங்டம். அப்ப அவங்களுடைய கட்டுப்பாடா இது இருந்தது. அதனால அவங்க வந்து கண்டிப்பாக அதை வந்து நாட்குறிப்பா எழுத வேண்டும் அப்படிங்கிறது அவங்களோட கடமை. அப்படிங்கறனால மற்றவங்களை பார்க்கும் போது ஒப்பிடும்போது இவங்களுடைய ஆவணங்கள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு மிஷனரியும் அதை நம்ம பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற வகையில பார்க்கிறோம். அடுத்தது வந்து இவங்களுக்கு என்ன தேவை இருந்தது, நீங்க தமிழ் வந்து அவங்களுக்கு இப்ப வந்து அவங்க தெரிந்து கொள்வது இங்க வரதுக்கான தேவை என்ன இருந்தது அப்படின்னு நீங்க கேட்கிற போது, அதாவது ஜெர்மனில வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் வாசிச்ச வரைக்கும், அவங்களுக்கு இங்க வந்து தமிழகத்துக்கு வந்து ஏதாவது வணிகம் செய்யணுமாங்கிற முயற்சியை வந்து ஜெர்மானியர்கள் தொடங்கவே இல்லை.
டச்சுக்காரர்கள் செஞ்சாங்க. போர்த்துகீசியர்கள் முதல்ல செய்தாங்க. பிறகு வந்து அதாவது 2000 இயர்க்கு முதல்ல ரோமானியர் எம்பையர் இருந்த சமயத்துல பெரிய அளவுல நடந்தது. இத்தாலியில இருந்து வந்து எல்லாம் செய்தாங்க. ஆனால் இந்த பெரிய ஒரு கேப் அரேபியன்ஸ் எடுத்துக்கிட்ட பிறகு போர்த்துகீசியர்கள் வந்த பிறகுதான் வந்து இந்த திரும்பவும் ஆசியாவுக்கு வரக்கூடிய தமிழ்நாடு, கேரளா இந்த பகுதிக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது. அப்ப கூட ஜெர்மானியர்கள் வந்து இங்க வந்து வணிகம் செய்யணும்னு அவங்க வரல. ஆனால் சீர்திருத்த கிறிஸ்துவத்தை மார்ட்டின் லூத்தர் உருவாக்கின பிறகு கிறிஸ்டியானிட்டி கேத்தலிக் ரிலிஜனுக்கு வேட்டிக்கனுக்கு எதிரான மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தியாக வந்து சீர்திருத்த கிறிஸ்தவம் வளர்ந்தது. ஆக அதை வளர்க்கிற போது இந்த டேனிஷ் அதாவது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் தான் வந்து இந்த சீர்திருத்த சமயத்துக்கு முதல்ல மாறினவங்க. இப்ப அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த மதத்தை வந்து இவங்க ஆசியால வந்து போர்ச்சுகீசியன்ஸ் எல்லாம் வந்து தமிழ் பகுதியில தூத்துக்குடி பகுதி, கேரளால எல்லாம் கோவா இங்க எல்லாம் வந்து கேத்தலிக் ரிலிஜன் ரொம்ப பரப்புற ஒரு வேலை வந்த பிறகு அவங்க அங்க அதிகமா செய்திருவாங்களோங்கிற ஒரு பெரிய ஒரு போட்டி மனப்பான்மை இங்க இருக்கு. அதனால அனுப்பணும், நம்ம வந்து சீர்திருத்த கிறிஸ்தவத்தை வளர்க்கறதுக்காக நம்ம வந்து மிஷினரிஸ் அனுப்பணும்னு பாக்குற போது அவங்களுக்கு டேனிஷ்காரவங்க யாருமே வரல. இதுதான் நான் இந்த டாக்குமெண்ட்ரியில கூட நான் சொல்லுவேன். டேனிஷ்காரங்க அதுக்கு தயாரா வரல. ஏன்னா ஒரு மிஷினரி ஒர்க்குங்கிறது சாதாரணம் இல்ல, பல இடங்களுக்கு நடக்கணும். அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அப்ப இந்த காலத்து மாதிரி அந்த காலத்துல எல்லாம் வந்து வாகன வசதிகள்லாம் இல்ல. ஆக அதுவும் இவங்களோட உடம்பு இப்ப பாருங்க இங்க வந்து அதுக்குள்ள குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்ப ஸ்பிரிங் வரப்போகுது, இப்ப குளிர தொடங்கி விட்டது. இப்ப அப்படிப்பட்ட சூழத்துல இருந்தவங்க இப்ப ஆசியா மாதிரி நாடுகளுக்கு வரும்போது அந்த வெயில் அவங்களால தாங்க முடியாது. அதனாலதான் 52 மிஷினரில ஏற்கனவே 39 மிஷினரிஸ் சீக்கிரத்துல இறந்திருக்காங்க. இதை நம்ம ரெக்கார்ட்ஸ் நம்ம பாக்குறோம். ரொம்ப ரொம்ப சீக்கிரத்துல அவங்க வந்து அவங்களோட இறப்புகள் நடந்திருக்கு. இது தெரிஞ்சும் அவங்க வந்தாங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து அந்த ஒரு கடப்பாடு அப்படிங்கிறது, அதை வந்து சமயத்தை பரப்ப வேண்டும். அந்த சமயத்தை மதம் பரப்புற அதே சமயத்துல அந்த கல்ச்சரை ஒழுங்கா, அந்த லாங்குவேஜையும் ஒழுங்காக நம்ம கற்றுக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய வேண்டும். அதை கற்றுக்கொள்ளும் போது அந்த இலக்கண நூல்களை அவங்க வந்து படைக்கிறாங்க. இதுலதான் நமக்கு மிக முக்கியமான ஒன்று பாக்குறோம். அவர் குருன்லர் அவருக்கு பிறகு இவர் சிகன்பால் 2 பேரும் சேர்ந்து மலபார் மெடிகோஸ் அப்படின்னு ஒரு புத்தகம், மிகப்பெரிய ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை நம்ம பட்டல கைலாசம் சார்ட்டு நான் சொல்றேன், நம்ம வந்து தமிழ் மரபா இருக்கட்டும் நிச்சயமா அதை தமிழ் படுத்தி அதை வந்து மொழிபெயர்ப்பு செய்யற ஒரு வேலையை நம்ம செய்யணும். ஒரு 2-3 பேராவது சேர்ந்து செய்யணும். ஏன்னா அவ்வளவு மிகப்பெரிய ஒவ்வொரு படங்களாக தமிழ்நாட்டின் கடற்கரையோரத்துல இருக்க அத்தனை மூலிகைகளும் அவங்க வந்து இனம் கண்டு அதை வந்து படங்களாக, வரைபடங்களாக வரைந்து, விளக்கங்களாக அதை வந்து எழுதி அவங்க வந்து ஒரு நூலா உருவாக்கிட்டாங்க. இந்த மாதிரியான மார்வலஸ் ஒர்க் வந்து நம்மளால பார்ப்பதுங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினம். ஆக இந்த தமிழுக்கு அவங்க இங்க பணிக்காதான் வர்றாங்க. வந்த பிறகு அவங்களுக்கு என்ன தெரியுது, இதாவது ஒரு கான்ஸ்ட்ரெயின். அதாவது இப்ப நான் இங்க ஜெர்மனிக்கு வந்த பொழுது நான் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு வந்த போது எனக்கு இது ஆங்கிலம் தான் இருக்கும்போது நினைச்சிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு கிடைச்சிருந்த கோர்ஸ் வந்து ஆங்கில மொழியில தான் இருந்தது. என்னோட சயின்ஸ் ஃபீல்ட் தான் என்னோட, அதனால ஆங்கில மொழி தான் இருந்தது. ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது இங்க நான் ஜெர்மன் படிச்சாதான் நான் இந்த ஊர்ல வாழ முடியும் அப்படின்னு. அப்ப இதே மாதிரி நிலைமை தான் அவங்களுக்கு இங்க வந்த பிறகு, தமிழ்நாடு வந்த பிறகு அவங்களுக்கு தமிழ் மொழியில வந்து பேசி பழகி எழுதினால்தான் இங்க வாழ முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிந்த பிறகு அவங்க இக்கட்டில் தள்ளப்படுறாங்க. அப்ப அவங்க அதை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஆரம்பத்துல வந்தவங்க இதை தெரிந்து கொண்டு அவர்கள் இலக்கண நூல்களை எழுதி அந்த நூல்களை அங்க அனுப்புறாங்க, ஜெர்மனிக்கு அனுப்புறாங்க, டென்மார்க் அனுப்புறாங்க. அவங்க இந்த பயிற்சியில எடுத்துக்கொண்டு அந்த நாலேஜோட அதை பல்கலைக்கழகத்துல பாடமாக வைக்கப்பட்டு ஹால பிராங்கிஷ ஸ்டிஃப்டும் அந்த பல்கலைக்கழகத்துல வைக்கப்பட்டு அங்கே தேர்ச்சி பெற்றவர்களாக அடுத்த, அதாவது 4-5 பாதிரிமார்கள் பிறகு வந்தவங்க எல்லாம் தேர்ச்சி பெற்றவர்களாக வராங்க. அந்த மாதிரியான ஒரு தேவை அப்படிங்கிறது. 3வது கேள்வி நான் மறந்துட்டேன். இல்ல நீங்க அதுக்கும் சேர்த்துதான் பதில் சொல்லிட்டேன். நோக்கம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மகிழ்ச்சி. இதுல இப்ப யாராவது கை உயர்த்தினா கேட்கலாம். இதற்கு இடையில வந்து முகநூல்ல வந்து ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவர் வந்து பிரான்ஸ்ல இருக்காரு, துரைராஜ் ராஜமாணிக்கன்னு. அவர் முதல்ல பாராட்டுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிவிக்கிறாரு. சொல்லிட்டு தமிழ் பண்பாட்டு கழகத்தில் உங்களுடைய அந்த அமைப்புல உறுப்பினராக சேர வேண்டும், எனக்கு எப்படி என்று தெரியவில்லை. நாங்கள் பிரான்சில் வசித்து வருகிறோம், தாங்கள் எங்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்கும் போது கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தாராளமாக இணையலாம். நீங்க அப்புறம் பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நான் வந்து சேட்ல உங்களுக்கு வந்து தொடர்பு தகவல்கள்லாம் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. முகநூல்ல சொல்லலாம். சார் இப்ப அடுத்தது வந்து ஆனந்த் அமல்தாஸ், நீங்க மேனேஜ் பண்ணிக்கங்க மேடம். சொல்லுங்க. மியூட்ல இருக்கு சார். ஆனந்த் சார், ஆனந்த் அமல்தாஸ் சார் மியூட்ல இருக்கு. நீங்க அன்மியூட் பண்ணணும். உங்களுடைய உரைக்கு மிக பாராட்டுகள். உங்களுடைய புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க எழுதின ஜெர்மன் தமிழியல் சொல்லிட்டு நீங்க அங்க வந்து நிறைய
இலக்கணமா எழுதியிருக்காங்கன்னு சொன்னீங்க. உங்களுடைய புஸ்தகத்துல பார்த்தா எப்போதும் தரங்கம்பாடியோட பட்டியத்தை மட்டும் அதிகம் பேசிட்டு இருக்கீங்க ஒழிய மற்றவங்கள விட்டுட்டீங்க. என்ன பின்னால பின் குறிப்புன்னு சொல்லிட்டு தெனுபடியை பத்தியும் பேராமொழியை சொல்றீங்க. அவங்க 2 பேர் அவங்க எல்லாம் இத்தாலி நாட்டுக்காரங்க, அவங்க ஜெர்மன் இல்ல, ஜெர்மன்காரங்க இல்ல. அது பின்னிணைப்பா கொண்டு வர, பின்னிணைப்பா தான் வச்சிருக்கேன், அது புத்தகத்துக்குள்ள வராது. அதை பத்தி கவலையில அவங்க விட்டுருங்க. ஆனா ஜெர்மன் மொழியில இன்னும் இலக்கணம் மட்டும் எழுதல, தமிழ் பாடல்கள்லாம் ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்து நிறைய ஷோமரிஸ் இருக்காரு, ஆர்னோல்ட் லேமன் இருக்காரு, இவங்கெல்லாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இங்க இருந்து நம்ம தமிழ் சொத்துக்களை அங்க வந்து ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப திருக்குறளை பத்தி சொன்னீங்க. இப்ப அண்மையில ஆல்ஃபிரட் பிரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். அவர் மறுபடியும் இன்னொரு புதுசா அவர் திருக்குறள் மொழிபெயர்த்திருக்காரு. ஏற்கனவே 3 திருக்குறள் இருக்கு, 100 மொழிபெயர்ப்பு ஜெர்மன் மொழியில. இது கடைசியா பண்ணவர் ஆல்ஃபிரட் பிரான்ஸ், ஷுட்கார்ட்ல இருக்காரு, உங்களுக்கு தெரியும் அவர். அது ஒன்று இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஏன்னு கேட்டா இப்ப தொடர்ந்து அந்த மாதிரி ஜெர்மன் மொழியில மக்கள் ஈடுபாடு கொண்டிருக்கிறது ஒரு முக்கியமான இது இருக்கு. நான் கூட நிறைய தமிழ் மொழியில ஜெர்மன் மொழிபெயர்த்திருக்கேன். கந்தர் அனுபூதி, அபிராமி அந்தாதி, என்ன நம்மாழ்வாருடைய 100 பாடல்களை எடுத்து அதை ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்து அதை வெளியிட்டிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி என்கிட்ட அவங்க வந்து படிச்சு செய்யல, நாங்களே உங்களுக்கு எழுதி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் ஏன் அவளை பாட சொல்லி வாய்ப்பு கிடைச்சது. அங்கே டீச் பண்ணும் பொழுது அவங்க டெக்ஸ்ட் புக் அவங்களே சான்ஸ்கிரிட் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் தமிழ்நாட்டுக்கு போய் சான்ஸ்கிரிட் ஆரம்பிச்சாங்க, சமஸ்கிருதம் டீச் பண்ணியிருக்கேன். அதை பத்தி இல்லை, வேணும்னு சொல்லிட்டு என்னுடைய தலைப்பு வந்து கான்செப்ட் ஆஃப் காட் இன் ஹிந்துயிசம், அதாவது கடவுளுடைய இதை பற்றி. ஆனா ஒரு வருஷம் வந்து சிவனை பத்தி பேசுறது, ஒரு வருஷம் விஷ்ணு பத்தி பேசுறது. அப்போ வந்து உடனே நம்மளோட பாட்டு எடுத்துக்கொள்றது. ஒரு காடஸ் பத்தி பேசும்பொழுது அபிராமி அந்தாதி ஜெர்மன் மொழிபெயர்த்து அவங்க கொடுத்தா தான் பாடி. நான் வந்து கதை சொன்னா ஒருத்தர் கேட்க மாட்டாங்க, படிச்சுன்னா கட்டாயம் பாசிப்பாங்க மாதிரி. முருகனை பத்தி பேசும்பொழுது கதை சொன்ன பத்தாது, கந்தரண்டு புதிய ஜெர்மன் மொழிபெயர்த்து கொடுத்தேன் அவங்களுக்கு. என்ன அந்த மாதிரி பல தமிழ் நூல்களை நானே ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்து கொடுத்துருக்கேன். இந்த வரலாறு முக்கியம். எனக்கு முன்னாடி நான் புதுசு சொல்லல, எனக்கு முன்னாடி நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. ஷோமரிஸ் முக்கியமான ஒரு தெரியும், மாணிக்க வாசகர் பாடலாம் மொழிபெயர்த்திருக்காங்க. இதுவும் இந்த மாதிரி டூ வே டிராபிக், என்ன ஒரு சைடு இல்ல, அதையும் கொஞ்சம் நீங்க உங்களுடைய நூல்ல கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியும். இங்க தமிழ்நாட்டுல நான் அடுத்தடுத்த நூல்கள் எழுதணும்ல ஐயா, அடுத்தடுத்த நூல்கள் எழுதணும். எனக்கு இன்னும் அடுத்த பணி ஒண்ணு வச்சிருக்கேன். அந்த நாள் இல்லாததுனால எனக்கு வந்து என்னோட ப்ராஜெக்ட்ல அது ஒண்ணு இருக்கு. என்ன சீகன்பால்குடைய கையெழுத்து ஆவணங்கள், அதை வந்து வெளிக்கொண்டு வர வேலை அடுத்த வருஷம் பண்றதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பணிகள் இருக்கு. இங்க அதாவது ஜெர்மானியர்கள்னு ஏன்னா இங்க இருக்கிறதுனால எனக்கு அந்த சாசஸ் எடுக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஐரோப்பியர்கள் செய்த தமிழ் கொடைகள் அல்ல தமிழ் நடவடிக்கைகளை வந்து எழுத வேண்டிய பணி நிறைய இருக்குங்கிறத வந்து இந்த நூல் நமக்கு காட்டுது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக கல்லூரிகள்ல இருக்க பேராசிரியர்கள், அவங்க ஆய்வு மாணவர்கள் இந்த மாதிரி பணிகளை தீவிரமா ஈடுபடணும். அப்படிங்கிறப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வெளில கொண்டு வரலாங்கிறது வந்து. பெஞ்சமின் ஷூல்ட்ஸ் மெட்ராஸ் பத்தி புத்தகம் ஜெர்மன் எழுதியிருக்காரா? ஜெர்மன் மொழியில அவர் முதல்ல எழுதினது தெலுங்குல எழுதிட்டு அதை உடனே வந்து ஆங்கிலத்துல வந்து ஜெர்மன் மொழியில வந்து அது மொழிபெயர்த்தாங்க. அவர் 2 லாங்குவேஜும் எழுதினார். தெலுங்குல எழுதிட்டு பிறகு தமிழ்ல எழுதல, தெலுங்குலயும் ஜெர்மன் மொழியில எழுதினாரு. அதை வந்து இங்க அவங்க அனுப்புன பிறகு உடனே வந்து ஒரு இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேஷன் வந்துருச்சு. அந்த இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு ஜெர்மானியர்கள் பேசுற இங்கிலீஷ் மாதிரி இருக்கு அந்த ஒரு வடிவத்துல. அந்த நூல் தான் என்கிட்ட இருக்கிறது. இப்போ இது வரைக்கும் தமிழ் படுத்தப்படல அந்த நூல். தலைப்பு என்ன? புத்தகத்தோட தலைப்பு ஜெர்மன் டைட்டில் மெட்ராஸ் ஸ்டார்ட் தான். மெட்ராஸ் ஸ்டார்ட்னா குறிப்பா சொல்றாங்க, நக்கல் பெரிய லாங் நேம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் பழைய நூல்கள் எப்படி இருக்கும், பெரிய லென்த்தி. The large and renowned town of the English nation in the East Indies upon the coast of Coromandel, Madras or Fort St. George, representing the genius, the manners, the courage, the behavior, and the very character of the natives. Likewise, their trade and housekeeping, the product of the country and usefulness of the gardens, by way of 30 familiar dialogues, written originally in the Varuga or Gentoo language, but afterwards translated into the English tongue for the benefit of some curious readers by B.S. பெஞ்சமின் ஷூல்ட்ஸ். எவ்வளவு பெரிய டைட்டில் பாருங்க. இந்த மாதிரி ஒரு டைட்டில் வந்து இதே மாதிரிதான் நிறைய நூல்களுக்கு இதே மாதிரி. சுபாஷினி, எனக்கு ஒரு ஐயம். குறிப்பாக ஜெர்மானியர்கள் ஏன் தமிழ் மண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இந்தியாவில் பல பகுதிகள் இருக்கின்றனவே, அதை விடுத்து ஏன் குறிப்பாக தமிழ் மண்ணை தேர்ந்தெடுத்து இங்கு வந்து நம் தமிழ் மொழிகளை கற்று அவர்கள் மொழியாக்கம் செய்து ஜெர்மனியிலே ஒரு பாடத்திட்டமாக வைக்க வேண்டிய
அது அது புரிகிறது. பாடத்திட்டம் ஏனென்றால் அவர்களோடு யாரெல்லாம் தமிழ்நாட்டிற்கு வருகிறார்களோ அவர்களுக்கு உதவி புரிவதற்காக வைத்தார்கள். ஏன் தமிழ் மண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அது எப்படின்னாக்கா டேனிஷ் கிங்டம் நான் முதல்ல சொன்னேன். அப்ப அவங்க வந்து சீர்திருத்த அதாவது வணிகத்தை அந்த வணிகம் தான் முதல்ல வருது. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அதை உருவாக்குறாங்க இல்லையா, நெதர்லாந்துல உருவாக்குறாங்க, பிறகு ஆங்கிலேயர்கள் உருவாக்குறாங்க, எல்லாம் 1600 கண்டு. இப்போ இதை பார்த்துட்டு நவம் வணிகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டேனிஷ்காரவங்க என்ன செய்றாங்க, 1620 டேனிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. 1620 அப்ப என்ன செய்யறாங்கன்னா, நம்ம ஏசியாவுக்கு போவோம், மற்றவங்க வந்து கொண்டு வர பொருட்களை நம்ம வாங்குற போது மிடில் மேன் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க வாங்குறப்போ விலை ஜாஸ்தியாகுது. அதனால நாமளே நேரா கப்பல் எடுத்துட்டு போய் அங்கிருந்து நம்ம பொருட்களை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அவங்க இங்க இருந்து வந்து என்ன செய்யறாங்கன்னா, போர்த்துகீசியர்கள் எங்க மையம் கொண்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, நாகப்பட்டினம், பிறகு வந்து இப்ப தரங்கம்பாடி, சிலோன் பகுதிகள், இலங்கை இருக்கு இல்லையா, இலங்கையோட கடற்கரையோர பகுதி, இந்த பகுதியெல்லாம் அவங்க வந்து மையமா இருக்கிறாங்க போர்த்துகீசியர். அவங்களோட மிக முக்கியமான பகுதிகள் இதெல்லாம். அரேபியர்களும் போர்த்துகீசியர்களும் அந்த இடத்த கம்ப்ளீட்டா மோனோபலைஸ் பண்ணிருக்காங்க. அந்த காலகட்டத்துல இவங்க என்ன செய்யறாங்கன்னா, கப்பல், அவங்களோட கப்பல் 2 கப்பல் வருது டேனிஷ்காரங்களும் வந்து நேரா அவங்க வந்து இலங்கைக்கு தான் முதல்ல போறாங்க. இலங்கையில போய் அங்கதான் போர்த்துகீசியர்களுக்கு கூட சரிசமமா இருந்து நம்ம வந்து டேனிஷ்காரங்க நாமளும் பிசினஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட போய் கேட்க போறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, போர்த்துகீசியர்கள் வந்து சாவகாச அவங்கள வந்து ஒரு தந்திரமா என்ன செய்யறாங்கன்னா, அந்த வந்த கப்பல்ல இருந்த கேப்டனை வந்து பிடிச்சு கொண்டு போய் தஞ்சாவூர் மன்னர்கிட்ட வந்து கொடுத்துடுறாங்க. அவரை சிறையில வச்சிடறாங்க. இவங்க வந்து எதிரி நாட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக என்ன ஆகுதுன்னாக்கா, அங்க இலங்கையிலயும் அவங்களுக்கு வந்து இந்த டேனிஷ் மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல வணிகம் செய்யறதுக்கு, இங்கேயும் கிடைக்கல. ஆனால் அடுத்த கப்பல்ல வரவங்க வந்து அவர் போய் பார்த்து மன்னருடைய பரிசெல்லாம் நாங்க கொண்டாந்து கொடுக்குறோம்னு டேனிஷ் மக்களுடைய பரிசெல்லாம் அவங்க மன்னருடைய பரிசெல்லாம் கொடுத்து மன்னரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி பிறகு ட்ரன்குபார் பகுதியை லீஸ்க்கு எடுத்துடுறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் நான் இந்த புத்தகத்துல வந்து இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்றேன். லீஸ்க்கு எடுத்த பிறகு தரங்கம்பாடியை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வருஷ கணக்குல 3111 பணம் அப்படிங்கிற காசுக்கு தரங்கம்பாடி எடுத்துட்டு அங்க ஒரு கோட்டை கட்டிடுறாங்க. இப்ப வணிகம் வந்துருச்சு. வணிகம் வந்த பிறகு ஓரளவுக்கு ஆளுமை அந்த பகுதியில அவங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கு அடுத்து அவங்க டேனிஷ் கிங்டம் என்ன நினைக்கிறாங்க, சமயம் பரப்புற வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு வராங்க, அடுத்த பணிக்கு. அப்போ அவங்க வந்து தேடுறாங்க. தேடும்போது அவங்க டென்மார்க்ல இல்லாததுனால இவங்களுக்கு வந்து ஹாலை தான் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குது அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம், ஸ்கில்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்ப சீகன் பார்க் எல்லாம் அங்க இருந்து வராங்க. இதுதான் காரணம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரிதான் அது நடக்குது. அமீர், நீங்க கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு திரும்பவும் சொல்லிடுறேன் ரிஷி, அதாவது அவங்க தரங்கம்பாடி மாத்திரம் இல்ல, அதுக்கு பிறகு கடலூர் மிஷனரி தமிழ் கொடை அப்படின்னு சொல்றீங்க. கொஞ்ச நேரம் உண்மையிலேயே அவங்களுடைய நோக்கம் தமிழ் கொடை இல்ல, அவங்களுடைய கொஞ்ச நேரம் ஒரே ஒரு நிமிஷம், அதனுடைய தேவைக்காக தமிழை கத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ரிஷிக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது தரங்கம்பாடி முடிச்ச பிறகு கடலூர் மிஷன் அப்படிங்கிறது, பிறகு வெப்பேரி மிஷன், அது மெட்ராஸ்ல அது ஒண்ணு. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய முக்கியமான இடங்கள். ஆக இந்த 3 இடங்கள்லயும் அது பாருங்க. அதனாலதான் பெஞ்சமின் ஷூல்ஸ் வந்து மெட்ராஸ் பத்தி எழுதுறாரு. அதனால இந்த பகுதிகள். பிறகு நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி போயிட்டு ஃபாதர் ரைனோஸ் எல்லாம் அங்க வந்து செய்தாங்க இல்லையா, மிகப்பெரிய கடமைகள் அங்க. திருநெல்வேலி, பிறகு மதுரை பகுதி, திருச்சி, மதுரை, அந்த பகுதிகள்லாம். அதனால தமிழகம் முழுதும் இதை வந்து இந்த பரவலாக்கம் அப்படிங்கிறது நடக்குது. ஆனா ஆரம்பம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்னு பார்த்தா தரங்கம்பாடி. மிக்க நன்றி. அவர் மியூட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். மியூட் பண்ணப்பட்டிருக்கு அமீர்ங்கிற ஐடி. என்னுடைய கேள்வி வந்து, ஜெர்மானியர்கள் வந்து தமிழ் கொடைன்னு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா நம்மளால? ஏன்னா அவங்க வந்து சமயத்தை பரப்புற நோக்கோட வந்தாங்க, அந்த தேவைக்காக அவங்க தமிழை கற்றுக்கிட்டாங்க, அப்புறம் அதை வந்து அவங்க வந்து ஆவணப்படுத்தினாங்க, அதெல்லாம் சரி. ஆனா வந்து அவங்களுடைய முழு நோக்கம் வந்து தமிழை வந்து தமிழுக்கு ஒரு தொண்டு செய்யணும் அப்படின்லாம் இருந்துச்சா என்ன? இப்போ மதம் பரப்பு வருதல் அப்படிங்கிறது, இப்ப சுயநலம் இல்லாத ஒரு மனிதன் உலகத்துல இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருமே சுயநலம் இல்லாம இல்லைங்களா? சோ இப்ப அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய தேவை என்ன? இப்ப உதாரணமா நான் இப்ப நாம இருக்கிறோம், தமிழகத்துல இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு அயல் நாட்டுக்கு படிக்க போறோம், இப்ப மாஸ்டர்ஸ் படிக்க போறோம், இல்லாட்டி வந்து பிஹெச்டி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அதுக்கு நமக்கு ஒரு சுயநலம் இருக்கு, ஒரு தேவை ஒண்ணு இருக்கு. அதுக்காக நம்ம அங்க போறோம். அங்க போன பிறகு ஒரு பணி கிடைக்குது, அங்க பிறகு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தொடரும். சோ இதுதான் இயல்பு, இது மனிதர்களுடைய இயல்பு.
ஒரு பணி நமக்கு கொடுக்கப்படுற ஒரு பணியை நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கிறது தான். அந்த வகையில வந்து அவங்க வந்தாங்க. ஆனால் வந்த பிறகு அவர்கள் செய்த செயல்பாடுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப பல பேர் இருந்தாங்க. இப்ப போர்த்துகீசியர் வந்தார்கள். அப்ப ஒரு சில பேர் நம்ம சிலாகிச்சு பேசுறோம், சிறப்பிச்சு பேசுறோம். ஆனா எல்லாரையும் பேசுறது இல்ல. எல்லாரையும் வந்து சிறப்பிச்சு பேசுறோமா இல்ல. டச்சுக்காரர்கள் வந்தாங்க, அவர்களும் வணிகம் செஞ்சாங்க. அவர்களை பற்றி பேசுறோமா அப்படின்னாக்கா ஓரளவுக்கு சொல்ல முடியும், அதிகமா சொல்ல முடியாது. ஆனா ஜெர்மானியர்களும் சொல்ல வேண்டி இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க செய்த சீர்திருத்த பணிகள் தமிழகத்துக்கு மிக மிக முக்கியமானதா இருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியாது. என்ன மாதிரி அப்படின்னு கேட்டாக்கா, அவங்களோட ரெக்கார்ட்ஸ்ல சொல்றாங்க 1706 1708 காலகட்டத்துல அவங்க பார்த்த வரைக்கும், ஏன்னா அவங்க தமிழகத்தின் பல பகுதிகள் நடந்து போறாங்க. அவங்க பார்த்த வரைக்கும் கல்வி கற்றவர்கள் அப்படின்னு பார்த்தா 2 விழுக்காட்டினர் தான் கல்வி கற்றார்கள் அப்படிங்கிறத அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. அப்போ கல்வியை வந்து பொதுவாக எல்லாருக்கும் ஆக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சி அவங்க மேற்கொள்றாங்க. இதை மறக்க முடியாது. அடுத்ததாக அது எல்லாருக்குமே கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியை மேற்கொள்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னாக்கா பெண்கள் வந்து அதுவும் இந்த சாதி அடுக்குல கீழே வைக்கப்படுறவங்களுக்கு மேலாடை போடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று வந்து இருந்தது. அதை வந்து இந்த பாதிரிமார்களோட பெண்கள் வந்து தையல்களை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு மேலாடை போட்டு கொடுக்கறதுக்கான பயிற்சிகளை செய்யறாங்க. இதெல்லாம் 1706 அந்த காலகட்டத்துல நடக்கிற விஷயங்கள். ஆக அந்த மாதிரி பெண்களுக்கான உடைகள் மேலாடை போடணும் அவங்களுக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு, ஏன்னா யார் போடலாம் யார் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கான சான்றுகள் நிறையவும் எங்களுடைய ஆவணங்கள்ல கிடைக்கிறது, ஓவியங்களாவே கிடைக்கும். அடுத்து இன்னொன்னு சொல்ல போறோம்னாக்கா போர்டிங் ஸ்கூல் அப்படிங்கறத வந்து முதல்ல உருவாக்குனவங்க அவ்வளவுதான் இருக்கிறாங்க. இதற்கு முன்பு போர்டிங் ஸ்கூல் இருந்தது. இது வந்து சமூகத்தின் ஜாதி அடுக்குல ஆக மேல இருந்தவங்களுக்கான தனிப்பட்ட வகையில் சில போர்டிங் ஸ்கூல் இருந்தது, மற்றவங்களுக்கு இல்லை. ஆனா பொதுமக்களுக்கான ஒரு எல்லா மாணவர்களும் தங்கி இருந்து தங்கும் வசதியோட படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை தரங்கம்பாடியில தான் முதல்ல அவங்க அமைக்கிறாங்க. ஆக இது வந்து மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம். இதுக்குள்ள வந்து 6 பள்ளிக்கூடங்கள் அதுக்குள்ள நடக்குது. இப்ப கூட அந்த இடத்துக்கு நீங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் நிச்சயமாக. ஏன்னா சமயங்களே அப்படி நம்ம விட்டுருவோமே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த சமயத்தையும் நான் ஃபாலோ பண்ற ஆள் இல்லை. ஆனா சமூகத்துக்காக அப்படின்னு பாக்குறப்போ சமூக செயல்பாடுகள் இவங்க செய்தது வந்து அளப்பரிய செயல்பாடுகள். அதை என்னால ஒதுக்கி பார்க்க முடியல, இது சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியல. ஆக யார் யாருக்கான ஸ்கூல்ஸ், இளமையான ஆண் பிள்ளைகள், வயதில் பெரிய ஆண் பிள்ளைகள், பெண்கள், பிறகு வந்து டேனிஷ் மக்களுடைய குழந்தைகள் அப்படியே வந்தவர்கள், அவங்களுக்கான வகுப்புகள் அப்படிங்கிற மாதிரி 5 பள்ளிகள் அவங்க வந்து நடத்துறாங்க. 5 பள்ளிக்கும் புத்தகங்களை அச்சிடுகிறார்கள். அதுக்காக வந்து ஒரு அச்சு பிரஸ்ஸை வந்து கொண்டு வராங்க. 1710 பிரஸ்ஸை கொண்டு வராங்க. புத்தக பாடநூல்களை வந்து அவங்க தயாரிக்கிறாங்க. ஆக இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் செய்யறது வந்து சாதாரணமா விட்டுவிட முடியாது. இப்ப நம்ம கட்டளைக்கலசம் சார்லாம் கேட்டோம்னா ஃபாதர் ரைனோஸ் திருநெல்வேலியில என்ன செய்தாருங்கிறது அவர் அப்படியே நாள் கணக்குல அவர் வந்து சொற்பொழிவு கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சாதாரணமா அந்த பஞ்ச காலத்துல அவர் செய்த துண்டுகள் அப்படிங்கறதெல்லாம் வந்து அளப்பறியுது. அந்த துண்டுகள் மற்றவங்க வந்து அவர்கள் மற்ற மக்களை ஒதுக்கி வச்சுட்டு தன்னுடைய சுயநலத்தோட நம்ம இருந்துட்டு போவோம்னு பார்த்த காலகட்டத்துல இந்த பாதிரிமார்கள் செய்த விஷயங்கள். அடுத்து வெப்பேரியில வந்து ஒரு அச்சகத்தை உருவாக்குறாங்க. அங்கேயும் பணிகள் நடக்குது. பள்ளிக்கூடங்கள் எங்கே போனாலும் சரி, பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இப்ப நீங்க கார் எடுத்துட்டு ஒரு வருடம் லீவ் போட்டுட்டு தமிழ்நாட்டின் பல பகுதிக்கு நீங்க சுற்றி பார்த்துட்டு வாங்க. எத்தனை இடத்துல வந்து மிஷினரிஸோட ஸ்கூல் இருக்குங்கிறத நீங்க சார்ட்ல நீங்க லேபிள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹை ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல், காலேஜஸ் பாத்தீங்கன்னா அந்த எண்ணிக்கையை பார்த்து நீங்க அதிசயித்து போவீங்க. நான் அதை செஞ்சிருக்கேன். நான் லீவ் எடுத்துட்டு போல, நான் போற போதெல்லாம், நான் டிராவல் பண்ற போதெல்லாம் நான் நோட் பண்ணிருக்கேன். ஏராளமான ஸ்கூல்ஸ். அப்ப எடுகேஷன் அப்படிங்கறத வந்து மிகப்பெரிய அளவுல வந்து செய்த ஒரு பணிங்கிறது அங்க இருந்திருக்கு. அதை நம்ம ஒதுக்கி விட முடியாது. இதை வந்து சுயநலம்னு சொல்ல முடியும். அது மாத்திரம் இல்ல, அடுத்தது என்ன சொல்லலாம்னா தமிழ் அப்படிங்கிற மொழியை இங்கே ஐரோப்பிய சூழல்ல வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போது பார்த்தோம்னா நம்ம வந்து இப்ப எப்படி பாக்குறோம், தமிழர்கள் எப்படி இங்க ஐரோப்பால அதிகமா வந்தாங்க அப்படின்னு பாக்குற போது இலங்கையில நடந்த போரின் காரணமாக அதிக பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனால் ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு அகாடமிக் ஒரு கனெக்ஷன் ஒண்ணு இருந்தது அப்படிங்கறத காட்டக்கூடிய அளவுல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. பல்கலைக்கழகத்துல பாடமாக தமிழ் வைக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமை நிகழ்ந்திருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமா செய்ய முடியாது. இதற்கு வந்து நம்ம வந்து அதை வெவ்வேறு வகையா நம்ம பார்த்தாலும் தமிழுக்கு ஒரு சிறந்த ஒரு இடம் கிடைச்சிருக்கு. நூல்கள், அதாவது நம்ம தமிழ் இப்பயே நீங்க யோசிச்சு பாருங்களேன், போர்த்துகீசிய மொழிக்கும் தமிழுக்கும் இலக்கண நூல்கள் எழுதினவங்க யார் இருக்காங்க? டிக்ஷனரி. ஜெர்மானிய மொழிக்கும் லத்தீன் மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் டிக்ஷனரி எழுதினவங்க தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேராசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க? நம்ம குறை சொல்லல, நம்ம முன்னாடி இருக்கிற கேள்விகள் இதெல்லாம். ஆனா இவங்க எழுதியிருக்கிறாங்கல்ல 40,000 சொற்களோட சிகன்பால்க்கு வந்து ஒரு அகராதி ஒண்ணு உருவாக்கி இருக்காரு. தமிழ் மொழி, தமிழ், லத்தீன் ஒளி, அதுக்கு தகுந்த மாதிரி 40,000 சொற்கள். அப்புறம் 26,000 செந்தமிழ் சொற்கள், அப்படி அதாவது பேச்சு வழக்கு ஒண்ணு, செந்தமிழ் சொற்கள் அப்படின்ட்டு. இந்த மாதிரியான புத்தக வேலைகள்லாம் பண்ணிருக்காங்க. இந்த கொடைகள் ஒரு அகராதி செய்யறது சாதாரண வேலையா? நம்ம நிச்சயமா பேராசிரியர்கள் இங்க இருப்பீங்க, எல்லாம் யோசிச்சு பார்ப்போம். ஒரு அகராதி செய்யறது சாதாரண வேலை.
அந்த மாதிரியான பணிகள்லாம் செய்திருக்காங்கிறப்போ எனக்கு அதை வந்து சாதாரணமா படுத்த தெரியல எனக்கு. உண்மைதான் தோழர். இதை கூட உங்க கருத்தை ஆமோதித்து வந்து முகநூல்ல வந்து சுப்பிரமணியம்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சுயநலம் இருந்தாலும் நிறைய சீர்திருத்தங்கள் அவர்கள் செய்துள்ளார்கள் என்பதை பாராட்டியே ஆக வேண்டும். இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஜெர்மனியில வந்து கொலோன் பல்கலைக்கழகத்துல வந்து தமிழுக்காக ஒரு துறை இருக்கிறது. அங்க கூட நானும் வந்திருந்தேன். பேராசிரியர் உல்ரிக் நிக்கலஸ் அவர்களையும் வந்து சந்தித்தோம். அவர்களும் நிறைய நல்ல இனிய நண்பர். இது போல ஜெர்மன் நாட்டுல வேற பல்கலைக்கழகங்கள்ல தமிழுக்காக என்ன பணி செய்யப்படுகிறது? ஆமா, இப்ப ப்ரொஃபசர் உல்ரிக் இருக்கிற அந்த கொலோன் யூனிவர்சிட்டி வந்து மிக முக்கியமானது. அதாவது மலாயா பல்கலைக்கழகத்துக்கு அடுத்து, தமிழகத்துக்கு அடுத்து வெளியே இருக்கின்ற மிகப்பெரிய நூலகம் அப்படின்னா மூன்றாவதுன்னு சொல்ல போனா இங்க கொலோன்ல இருக்கிற அந்த கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழ் நூல்களுடைய சேகரிப்புகள் இங்க அதிகமாக இருக்கின்றன. அதற்கு அடுத்து நம்ம சொல்லணும்னாக்கா இப்ப ஹைடல்பர்க் பல்கலைக்கழகம், அந்த கொலோன்ல ஆரம்பிக்கப்பட்ட அதே நேரத்துல இந்த பல்கலைக்கழகம் வந்து ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் பாடம் இருக்கு. இங்க வந்து தாமஸ் லேமான் அப்படிங்கிறது தான் இப்ப பேராசிரியர் இருக்கிறார். தமிழ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க வந்து ஜெர்மானிய மாணவர்கள் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிக்கிற மாணவர்கள் அங்கே பல்கலைக்கழகத்துல வந்து பிஏ செய்துட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து கோட்டிங்கன் பல்கலைக்கழகம், கோட்டிங்கன் அப்படிங்கிறது வந்து ஹாலோ பக்கத்துல இருக்கிற ஒரு இடம் தான். அங்க இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் வந்து அவங்க வந்து சீர்திருத்தத்தை பற்றி, தமிழ்நாட்டின் சீர்திருத்த விஷயங்களை பற்றி, அதாவது சமூக சீர்திருத்த விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யற ஒரு பெரிய டீம் ஒன்று இருக்கு. அது ஒரு சொல்லலாம். பிறகு டியூபிங்கன் பல்கலைக்கழகம் இங்க இருக்கு. அதுல வந்து இது வரைக்கும் மலையாளத்தை வந்து ஆராய்ச்சி செய்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் தொடக்கத்துல இருந்து வந்து இப்ப தமிழ் டிபார்ட்மெண்ட் வந்து தமிழ் சார்ந்த ஒரு சில நடவடிக்கைகள் வந்து ஒருத்தவங்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு தொடர்புல வந்தாங்க அவங்க. ஆனால் இப்ப இது கொரோனா பீரியட் அப்படிங்கறதுனால வந்து அந்த எங்களுக்கு தொடர்பு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. இந்த மாதிரியான சில நடவடிக்கைகள் இருக்கு. ஆனால் தனிநாயகம் அடிகள் இருந்த சமயத்துல தனிநாயகம் அடிகள் அவருடைய பயணத்தின் போது அவர் சேகரிச்ச தகவல்களை பார்க்கிற போது 1964 அவருடைய ஒரு ஆர்டிக்கலை நான் படிச்ச ஞாபகம் இருக்கு. ஜெர்மனியில மாத்திரமே 22 பல்கலைக்கழகங்கள்ல தமிழ் பாடமா இருந்திருக்கு. ஆனால் அது தொடர்ச்சியாக பேணப்படவில்லை அப்படிங்கிற காரணத்தினால அது படிப்படியா குறைஞ்சு போய் இப்ப வந்து மிக முக்கியமாக இப்ப ஹைடல்பர்க், கொலோன், பிறகு கோட்டிங்கன் அப்படிங்கிற இந்த 3-4 பல்கலைக்கழகங்கள்ல இருக்கிறது தான் இப்ப பாக்குறோம் நம்ம. உண்மையாக இந்த கேள்வியை வந்து கும்பரன் புதுசா ஹாம்பூர்க்ல ஒண்ணு ஏவா பில்டன் ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ் டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு தெரியும். ஏவா கரெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில முக்கியமான கருத்து, ஜெர்மானியர் எல்லாரும் மதம் பரப்புறதுக்காக தமிழ் படிக்கல. எடுத்துக்காட்ட கால் கிரவுல பாத்தீங்கன்னா அவர் திராவிடாலத்து ஒரு மூவ்மெண்ட் இங்க ஆரம்பிச்சாரு. திருக்குறள் மொழிபெயர்த்தாரு, தமிழ் கிராமர் எழுதினாரு. ஹெர்மன் பெய்த்ங்கிறவர் 4 வருஷம் தான் மெட்ராஸ்ல இருந்தாரு. அவர் தான் அழகான ஒரு ஜெர்மன் கிராமர், தமிழ் மொழியை பற்றி ஜெர்மன் எழுதியிருக்காரு. எனக்கு பிடிச்ச கிராமர் அதுதான் பயன்படுத்தினேன். அது மட்டும் இல்ல, ஹிட்லருடைய மை காம்ங்கிற தமிழ் மொழிபெயர்த்து அனுப்பிச்சு வச்சாரு. உங்களுக்கு தெரியணும், பெரிய பிரச்சனை. முதல் மொழிபெயர்த்து அடிச்சு வச்சாரு. அவங்க சிஐடி பிடிச்சிக்கிட்டாங்க, அதை அரெஸ்ட் பண்ணி அதோட ஆளை கொண்டுட்டாங்க அவரை. ஆனா அது பெரிய உண்மையிலே அவர் மதத்துக்காக இல்ல, தமிழ் மொழி ஆர்வத்தினால அந்த இது தமிழ்ல மொழிபெயர்க்க எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அப்பொழுது மொழிபெயர்த்து அனுப்பிச்சு வச்சாரு. அதனால எல்லாரும் மதத்துக்காக செய்யல, தமிழ் மொழி கொண்ட விருப்பம் அதனுடைய ஈடுபாட்டினால செஞ்சிருக்காங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. அதையும் பார்த்து கூடுதலான தகவலுக்கு மிக்க நன்றி. அடுத்து முனைவர் வா நேரு அவர்கள் மதுரையிலிருந்து நம்மளோட இணைகிறார். கேளுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். மிக சிறப்பான ஆச்சரியப்படத்தக்க உரை. இவ்வளவு விஷயங்கள்லாம் தெரியாம இருந்திருக்குமேங்கிறது இந்த இந்த அறக்கட்டளை பற்றியும் அதனுடைய பணிகளை பற்றியும் மிக சிறப்பாக எடுத்து சொன்னீங்க. ஜெர்மனில இருந்து வந்து எவ்வளவு தூரத்துக்கு இங்க வந்து அந்த பழைய ஓலைச்சுவடி எல்லாம் நீங்க சொன்னதை பார்த்து அவர்கள் அவ்வளவு பத்திரமாக அதை வந்து சேகரித்து வச்சிருக்காங்க. பட் இதை வந்து ஒப்பிட்டு சொன்னதெல்லாம் ரொம்ப உணர வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த உரைங்கிறது இருந்தது. இன்னும் இதை வந்து செலவுப்படுத்துறது, இந்த ஓலைச்சுவடிகளை வந்து பல்வேறு இடங்கள்ல உலகம் பூரா இருக்குங்கிறாங்க. இதற்கான மொத்தமா ஓலைச்சுவடிக்கு மட்டும் தனியா ஏதாவது இயக்கம் இந்த மாதிரி இருக்குங்களாமா? அதாவது இப்ப தமிழகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா பல இடங்கள்ல ஓலைச்சுவடிகள் வந்து பாதுகாக்கப்படுறதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் இருக்கு, தமிழ் பல்கலைக்கழகம் இருக்கு, பல பல்கலைக்கழகங்கள். அப்புறம் அண்ணா நூலகத்துல வந்து நான் நினைக்கிறேன் ஓரியண்டல் மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரியில இருந்ததெல்லாம் வந்து இப்ப அங்கே செல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அங்கதான் வந்து இந்த விண்ணாக்க பணிகள் எல்லாம் நடந்தது. இப்ப தமிழ் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து தமிழ் மரபு அறக்கட்டளை 2010 ஓலைச்சுவடிகள் தேடும் திட்டம் அப்படின்னு ஒண்ணு செய்து அதன் மூலமா போனது ஒண்ணு சேகரிக்கப்பட்டது கூட இப்ப வந்து தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அவங்க வந்து விண்ணாக்கம் செய்து அதை பதிவு செய்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல பணிகள் நடக்குது. இப்ப வந்து பட்டலைக்கலசம் ஐயா கூட அவருடைய பல தேடல்களை வந்து அவர் சேகரிச்சு வச்சிருக்கிறாரு, பல விஷயங்களை பதிப்பிச்சுட்டு இருக்காரு பல இடங்கள்ல. இப்ப பார்த்தோம்னா ஏன்னா அந்த காலத்துல வந்து இப்ப நமக்கு ரொம்ப சர்வசாதாரணமா ஆட்கள் கிடைச்சிட்டு
கிடைச்சிருது. ஆனா அந்த காலத்துல வந்து ஓலைகள்ல தான் எழுதணும். இப்ப திருக்குறளே இருக்குதுன்னாக்கா, திருக்குறளுடைய படிகள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இப்ப பிரான்ஸ்ல பிஎன்எஃப்க்கு நான் போயிருந்தேன். அங்க வந்து திருவள்ளுவர் திருக்குறள் அப்படிங்கிற தலைப்புல ஒண்ணு இருக்கு. திருவள்ளுவர் திருக்குறள். அப்புறம் அதே அதே திருக்குறள் தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அகர முதல எழுத்தெல்லாம் அதேதான். 10 பாடல்கள் ஒவ்வொரு குறள் என்ன. அப்புறம் இதுல கோபன்ஹேகன்ல பார்த்ததுலயே அங்கேயும் இருக்கு. இவங்க கலெக்ஷன் ஹால கலெக்ஷன்லயும் இருக்கு. பிரிட்டிஷ் லைப்ரரியில பெரிய கலெக்ஷன் இருக்கு. திருக்குறள்ல 2-3 வெர்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. எப்படி வந்தது இதெல்லாம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து போட்டோ காப்பி எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க பல பேர் வந்து அவங்க அந்த ஓலையில இருந்து படி எடுத்து எழுதின ஓலைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. அந்த மாதிரி பரவலா பல இடங்கள்ல ஓலைகள் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டை தவிர்த்து பல இடங்கள் பார்த்தா அமெரிக்கால நிச்சயமா வச்சிருக்கலாம், எனக்கு தெரியல எங்க இருக்கும்ட்டு. ஆனா யூரோப்ல வந்து ரொம்ப காலமா தொடர்பு இருந்ததுனால, இவங்களும் படிச்சுக்கிட்டதுனால இவங்களுக்கு வந்து எழுத்தாணி கொண்டு இவங்களே எழுதியிருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு தெரியுமா, இங்க வந்து நம்மளுடைய இப்ப நான் டிஜிட்டலைஸ் பண்ணிருக்கேன், அதுல வந்து ஷூல்ஸ வந்து எழுதின அமலதாஸ் ஐயா பார்த்திருக்கலாம். ஷூல்ஸ எழுதின ஓலைச்சுவடி தமிழ்ல ஒரு பகுதி, நடுவுல ஓவியம் ஜெர்மன் மொழியில. இந்த மாதிரி அவங்க எழுதுனதெல்லாம் ஓலைகள் எல்லாம் இங்க இருக்கு. ஆக ஓலைச்சுவடியின் எண்ணிக்கை அதிகம். ஆனா அதை வந்து மின்னாக்கம் செய்யற பணிகள், அதை வந்து கேட்டலாக் செய்து வெளியில பதிப்பிடுற பணிகள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான பணி. இது தொடர்பா தமிழ் மரபு அறக்கட்டளை வந்து தமிழக அரசு கூட இந்த ப்ரொபோசல் எல்லாம் நம்ம எழுதணும். அதை வந்து நிச்சயமாக அவங்க ஆர்வம் காட்டினாங்க, ஆனா செயல்படுத்தல. அது எப்படி வந்து அயலகத்துல இருக்கிற எல்லா ஆவணங்களையும் வந்து நம்ம மின்னாக்கம் செய்து அதை இணையத்தில் வைப்பது, அதனை வந்து ஆய்வாளர்கள் அதை வாசிச்சு அதை வந்து பிறகு அதை வந்து எழுதி அதை பற்றி புத்தகத்தை பதிப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு பொதுவாக பொது புத்தியில என்ன இருக்குனாக்கா, ஓலைச்சுவடினாக்கா நமக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கு, அது வந்து சொத்துக்களை பற்றியும் ஜாதகத்தை பற்றியும் பெரிய உலகத்துல இல்லாத விஷயத்தை பற்றியும் தோன்ற போகின்ற எல்லா நோய்களுக்குமான மருந்துகளையும் அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி நினைக்கவே வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சில ஓலைகள் வந்து மருந்து சம்பந்தப்பட்டவை, சில ஓலைச்சுவடிகள் வந்து வானியல் பற்றியவை, சில வந்து மாட்டுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள விஷயங்களை பத்தி அவ்வளவு அனுபவத்தை எழுதியிருக்கு. பல ஓலைச்சுவடிகள் கதைகளை பற்றியவை, பாடல்கள் பற்றியவை, பல சுவடிகள் மக்களை பற்றியவை. இப்படி பல விதங்கள். இப்ப எப்படி புத்தகங்களை பாக்குறோம், புத்தகங்களை பல வெரைட்டிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரிதான் இந்த மாதிரி பல இருக்கு, பல பேர்கிட்ட இருக்கு, பல பேர் வீட்லயே வச்சிருக்கிறாங்க. புரிதல் இல்லாதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்குள்ள பல ரகசியம் இருக்கு போருக்கு அப்படின்னு நான் யாருக்குமே காட்ட மாட்டேன் அப்படின்னு வச்சிருந்து அது செல்லரிச்சு போய் உடஞ்சி போய் தேவையில்லாம அது யாருக்கும் பயனில்லாம போறக்கூடிய ஒரு நிலைமை கூட வந்துருது. ஆக முதல்ல வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்துச்சுன்னா, ஒளிச்சுவடிகள்ல இருக்க அதை முதல்ல வாசிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது. அதை வந்து கற்றுக்கொள்வது, பிறகு வந்து வாசிக்க தெரியல வேணும்னாக்கா தமிழ்நாடு அரசுக்கு வந்து அவங்க ஓலைகளை கொடுக்கலாம், கொடுத்து அதை வந்து விண்ணப்பம் செய்ய வைப்பதற்கான வேலைகளை வந்து நிச்சயமா செய்யலாம். அந்த மாதிரி செய்யும் பொழுது அவை ஓரிடத்தில் பாதுகாக்கப்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கொடுத்து அதை பாதுகாக்க செய்யலாம். ரோஜாமுத்தைய நூலகம் கூட ஓலைச்சுவடிகளை வந்து அவங்க சேகரிச்சு வச்சு ஆவணப்படுத்துறாங்க, அந்த வேலைகள் செய்யறாங்க. ஆக அந்த மாதிரியான பணிகளை தாராளமாக செய்யலாம். அப்போ இந்த மாதிரி புது நூல்கள் எல்லாம் வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நன்றி நன்றி நன்றிங்க. அருமையான விவரமான பதில். அடுத்து பேராசிரியர் ஆண்டவன், பச்சைப்பன் கல்லூரி பேராசிரியர், அவராகத்தான் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுங்க. ஆமா, வணக்கம். மிக சிறப்பான உரை. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மிக சிறப்பான உரை. இப்ப எனக்கு வந்து நீங்க ஒரு செய்தி சொன்னீங்க, நம்ம ஜெர்மனியில வந்து 20 இடங்கள்ல தமிழ் ஆராய்ச்சி இருந்துச்சு, தமிழ் 22. அத நீங்க சொல்ற செய்தி வந்து நம்ம திருநங்கைகளுடைய தமிழ் அப்ராட் ஸ்டடீஸ் இருக்கு பாருங்க, 1964 ஒரு பெரிய ஒரு விவரண அறிக்கையை அவர் தயார் பண்ணார். உலக நாடுகள் எல்லாம் தமிழியல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த ஒரு மானுமெண்டல் ஒர்க் அது. அந்த ஒர்க்குக்கு அப்புறம் வேற எந்த ஒர்க்கும் நடக்கல. அதாவது நம்ம அது என்ன குறையோ சொல்லல, பல்கலைக்கழகங்களோ ஆராய்ச்சி நிறுவனங்களோ சொல்லல. உலகளாவிய நிலையில தமிழ் எங்கெங்க கற்றுக் கொடுக்கப்படுது, அதனுடைய விவரங்கள் என்ன, யார் யார் இருந்தாங்க, அவங்களுடைய பணிகள் என்ன, அதை தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஜெர்மனிய தமிழியலை முன்னெடுக்க முடியும். உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க அந்த ஹைடல்பர்க் பல்கலைக்கழகம் சொன்னீங்க, அங்க நான் 1993 நாங்க ஒரு மாநாடு நடத்தும் போது அங்க வந்திருந்த போது ஒரு அறிஞரை பார்த்தேன், ஹைடல்பர்க் அறிஞரை. அவரு, நீங்க அம்மா கேள்விப்படுறீங்க, அவரு தான் தாமோதரன் பேரு, மிகப்பெரிய அறிஞர். ஹைடல்பர்க்ல நன்னூலுடைய கூழங்கை தம்பிராண்ட உரைய மிக கண்டுபிடிச்சு
மிக அரிய பதிவாக அதை வெளியே கொண்டு வந்தார். அது வந்து ஆய்வு பதிப்பு. அவரு வந்து வி.ஐ. சுப்பிரமணியத்தினுடைய தலை மாணாக்கர். இப்படி தமிழியல் ஆராய்ச்சியில ஆழமா ஈடுபட்டு இருக்கிறவங்க அந்த பணிகளை மேற்கொண்டாதான் அடர்த்தி வேகமா இருக்கும். அதற்கு தன்னார்வ தொண்டர்கள் உதவணும். அப்படி உலகளாவிய இருக்கிற இந்த தமிழியல் ஆராய்ச்சிகள் அன்றைக்கு ஒரு நீர்த்து போன நிலையில இருக்குமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. அதற்கு வந்து ஒரு புரிதல், இது வரைக்கும் செய்த பணிகள். இப்போ அவருக்கு தாமோதரன் ஐயா வந்து செம்மொழி தமிழாய்வுடன் சார்பா பல மொழிபெயர்ப்புகளை கொடுத்திருக்காரு. இப்போ நான் அண்மையில பார்த்தேன், இறையனார் கலைவியல் உரையை மொழிபெயர்த்திருந்தாரு ஆங்கிலத்துல. அந்த மொழிபெயர்ப்பு உலகம் முழுக்க போயிருக்கான போகல. இது ஏன் இந்த நிலையும் தெரியல எனக்கு. இத வந்து நாம இந்த ஜெர்மானிய தமிழை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான பல தாமஸ் கிரவுல்லாம் வந்து நம்முடைய பல விஷயங்களை பண்ணிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆராய்ச்சியை ஒரு தனியா முனைவப்பட்ட மாதிரி பண்ணணும். ஆனா அதற்கான ஒரு புரிதல் ஒரு தமிழ்நாட்டிலேயோ ஒரு இந்தியாலேயோ உலக அளவிலேயோ நாம வந்து இல்ல. அதுக்கு வந்து நாம வந்து மற்றவங்களை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. தன்னார்வமா நீங்க செய்யற இந்த பணிகளை பாராட்டுறோம். ஆனா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதை உள்வாங்கக்கூடிய ஒரு படிக்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு தமிழர்களுக்கு வரலாங்கம்மா. அது வந்தாதாம அடுத்த கட்டம் நம்ம தமிழியல் ஆராய்ச்சிய பேராசெல்லாம் முன்னெடுக்க முடியும்னு நினைக்கிறோம்மா. ஏதாவது கருத்து பிழை இருந்தா மன்னிக்கணும். இல்லைங்க, நீங்க சொன்ன பல விஷயங்கள் சொன்னீங்க, பல விஷயங்களை தொட்டு பேசலாம். நான் வந்து முதல்ல எல்லாம் கொஞ்சம் தயங்குவேன் சொல்றதுக்கு. ஆனா இப்போது நான் தயங்க விரும்பல. நான் வந்து மனதில் படுறத வந்து ஒப்பனா திறந்த வழியில சொல்லணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு கல்லூரிகளுடைய தேர்வு அப்படிங்கிற தரம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சு விட்டது. அது வந்து பல்கலைக்கழகங்கள்ல இப்போ உதாரணமா பார்த்தோம்னா, இப்ப என்னுடைய PhD நான் பண்ண போது ஏறக்குறைய 1.5 வருஷம் வந்து லிட்ரேச்சர் ஸ்டடி மட்டுமே எனக்கு செய்ய சொன்னாங்க. 1.5 வருஷம் எவ்வளவு நூல்களை படிச்சு ஒவ்வொரு நூல்களையும் நான் விளக்கணும், ஒவ்வொரு நூலையும் பேராசிரியர்கிட்ட விளக்கணும். அதுக்கு முதல்ல PhD ஆரம்பிக்க முடியாது. 1.5 வருஷம் லிட்ரேச்சர் ஸ்டடி. ஸோ அதுக்கு பிறகுதான் 3 வருஷம் PhD வந்து என்னோட ஃபீல்டு IT ஃபீல்டு. ஆனாலும் அதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு இருந்தா கூட, எனக்கு நீண்ட வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூட 1.5 வருஷம் கட்டாயமா லிட்ரேச்சர் ஸ்டடின்னு பண்ண வச்சாங்க. ஆனா இப்போதே தமிழக கல்வி சூழலை நீங்க எல்லாரும் பாருங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேர் பாக்குறேன், பல பேர் வந்து PhD வந்து வேற யார்கிட்டயும் கொடுத்து கூட எழுத வைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து விட்டது. அப்புறம் வாத்தியார் வந்து உங்களை வந்து தேர்ச்சி பண்ணி கொடுக்க வேண்டும்னா அவர்களுக்கு வந்து குத்து விளக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு, மோட்டர் பைக் வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு, தங்கச்சங்கிலி வாங்கி கொடுக்க வேண்டியதா இருக்கு. என்னுடைய சூழலே நிறைய பேர் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக இந்த மாதிரியான நிலைமை எல்லாம் வந்துட்ட பிறகு நம்ம குவாலிட்டியை வந்து எங்க பார்க்க முடியும்? எனக்கு பார்க்கும் பொழுது நாம வந்து ஆய்வு செய்ய வேண்டிய பட்டியல் அப்படிங்கிறது மிக நீண்ட ஒரு பட்டியல் இருக்கு. தமிழ் மரபு அறக்கட்டளை 19 ஆண்டுகளா நம்ம வந்து நம்மால் முடிந்தத பல காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நீங்க பார்க்கலாம், இன்றைக்கு காலையில வந்து ஜப்பானிய தமிழுக்கும் ஜப்பானிய மொழிக்குமான உறவுகள் அப்படிங்கிற வகையில 2 நாள் கருத்தரங்கு இன்னைக்கு நடந்தது காலையில. இன்றைக்கு காலையில சண்முகதாஸ் பேசினா, நாளைக்கு வந்து டாக்டர் மனோன்மணி பேச இருக்கிறாங்க. அப்ப சங்கத்தமிழுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஜப்பானிய நூல் பற்றிய மொழிபெயர்ப்பை வந்து செய்தவங்க. ஆக இந்த மாதிரியாக முயற்சிகளை தமிழ் மரபு அறக்கட்டளை செய்துட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கான தேவைகளை வந்து கல்லூரிகள் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. இங்க செய்யறாங்க அப்படின்னா மிக சாதாரணமா சங்க இலக்கியத்தில் இந்த பூவுக்கு எத்தனை நிறம் இருந்ததுங்கிற மாதிரி ஒரு தீசிஸோ, இல்ல வந்து வைரமுத்து பாடல்களில் உள்ள காதல் சுவைகள் அப்படிங்கிற மாதிரியான தீசிஸோ அப்படியே பண்ணிட்டே போனோம்னாக்கா நம்ம எங்கே வந்து ஆய்வுகளை வந்து தரமான ஆய்வுகளை நம்ம கொண்டு போக முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்து தமிழக கல்லூரி பல்கலைக்கழக பேராசிரியர் முன்னாடி நான் வைக்க வேண்டிய ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன். எனக்கு அதுல வந்து வருத்தம் இல்லை, இப்பொழுது நான் சொல்றது இல்லை. ஏனென்றால் இப்படி வந்து ஒவ்வொரு பேராசிரியர்களும் தங்களுடைய MPhil ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, PhD ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான ஆய்வுகளை களத்துக்கு போய் செய்து கொண்டு வாங்க, ஒரு டிரான்ஸ்லேஷன் செய்து கொண்டு வாங்க, இல்லாட்டி டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட நூல்களிலிருந்து எடுத்து நீங்க மாற்றி தாங்க அப்படிங்கிற மாதிரியான பல தேவைகளை பல வேலைகளையும் கொடுத்தால் தமிழின் ஆய்வின் தரம் மிக மிக கூடும். ஒன்று மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அவர் வந்து தனிநாயக மடிகள் வந்து எனக்குரிய அந்த 1950, 40க்கு பிறகு 50, 60ல வந்து பல பிரெஞ்சு தீவுகளுக்கு, பல தீவுகளுக்கு போனார். அப்ப போயிட்டு மார்டினிக், குடலோப் தீவுகளுக்கு எல்லாம் போயிட்டு வந்தப்போ அட்லீஸ்ட் மொரிஷியஸ் தீவுலையாவது வந்து தமிழ் இப்ப ஏறக்குறைய வந்து கொண்டிருக்கு. மார்டினிக், குடலோப் தீவுகள்லாம் வந்து இப்போது தமிழ் பேசுறவர் வந்து ஏறக்குறைய ஒருத்தர் 92 வயசுல இருந்தார். அவர் இப்ப உயிரோட இருக்காரான்னு தெரியல, ஒரே ஒரு ஆள். அப்ப அந்த மாதிரி தமிழ் வந்து குறைஞ்சிட்டே போகுது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அந்த புத்தகத்துல ஆண்டவர் ஐயா முதல்ல சொன்ன மாதிரி அந்த நூல்ல அவர் சொல்றாரு, இந்த நாடுகள்ல, இந்த தீவுகள்ல எல்லாம் வந்து தமிழ் மக்கள் போனவங்க ஏற்கனவே 200 வருஷத்துக்கு முன்னாடி போனவங்களுக்கு நம்ம தமிழ் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு, அங்க பாடங்களை நடத்த வேண்டிய தேவை இருக்கு, அவங்களுக்கு தமிழ் வந்து அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு. ஆனா நம்மளுடைய அரசியல், நம்மளுடைய சினிமா மோகம் இதுக்குள்ள வந்து இந்த பார்வை எல்லாம் குறைந்து விட்ட ஒரு காலகட்டத்துல வந்து அந்த பகுதியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த எவ்வளவோ ஏங்குறாங்க தமிழ்
பண்பாட்டையும் தமிழ் மொழியும் கத்துக்கணும் அப்படின்ட்டு. ஆனா செய்யக்கூடிய போதிய உதவிகள் எல்லாம் அங்க இல்ல. ஏதோ தன்னார்வல அமைப்புகள், இப்ப தமிழ் மரபு அறக்கட்டளை, இன்னும் சில அமைப்புகள், தமிழ் பண்பாட்டு இயக்கம், இந்த மாதிரி சில அமைப்புகள் தான் ஏதோ அப்பப்போ சில விஷயங்களை செய்து அவங்களுக்கு அடிப்படையில கோலம் போடுறதுக்கும், சேலை கட்டுறதுக்கும், பொங்கல் வைக்கிறதுக்கும், சமையல் பண்ணி கொடுக்கறதுக்கும், மாரியம்மன் விழா கொண்டாடுறதுக்கும் சில விஷயங்களை செய்துட்டு இருக்க ஒரு சூழல் இப்ப நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஆக எனக்கு யோசிச்சு பார்த்தா நம்ம முன்னால் செய்ய வேண்டிய கடமைகள் தமிழுக்காக அப்படிங்கிறது ஏராளமானது இருக்கு. அதுல பல்கலைக்கழகமும் கல்லூரியும் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு. அதை பேராசிரியர்களும் மாணவர்களும் உணர வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்ன தவிர யாரும் நினைச்சு கொள்ள வேண்டாம். இன்னைக்கு மாலையில நிறைய பேராசிரியர் பெருமக்கள் வந்திருக்காங்க. அடுத்த பேராசிரியர் பானுமதி அவர்களையும் பேச சொல்றோம். மேடம், உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க உமா, மன்னிச்சு. ஒரு சிறிய கருத்து. முதல்ல தமிழ்ல பல கல்லூரிகள்ல தமிழ் ஒரு இளங்கலை பாடமாவோ ஒரு முதுகலை பாடமாவோ கிடையாது, மொழி பாடமா தான் இருக்கு நிறைய கல்லூரிகள்ல. தமிழை முதன்மையா எடுத்து படிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு. சில பல்கலைக்கழகங்கள்லாம் பாத்தீங்கன்னா இலவசமா கொடுக்குறாங்க இளங்கலை தமிழ், முதுகலை தமிழ். அப்போ கூட பாத்தீங்கன்னா மாணவர்கள் சேர்க்கை திருப்திகரமா இல்லை. இதுதான் இன்றைய நிலைமை. பானுமதி மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டேன். கேக்குதா? நல்லா கேக்குது மேடம். வணக்கம் சுபாஷினி மேடம், ரொம்ப நல்லா ஒரு மரபுதான், மறுபடியும் நல்லா பேசுனீங்க. ஏன்னா அரண் குழுமத்து மூலமா நான் உங்களை பத்தி தெரிஞ்சுட்டேன். பிரியா கூட எல்லாம் தொடர்பு இருக்கு எனக்கு. இந்த தலைப்புகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடிகை, சங்க சித்திரம், இப்படி எல்லாம் தலைப்பு வச்சிருக்கீங்க. நான் 64 கலைகள்ல ஆய்வு பண்ணியிருக்கேன். எனக்கு அதனால எப்பவுமே அந்த தமிழ் தொடர்பான அது விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா பார்ப்பேன். அதே மாதிரி நீங்க ஓலைச்சுவடியை பத்தி, நான் ஓலைச்சுவடியிலயும் கொஞ்சம் பரிச்சயம் இருக்கு எனக்கு. ஓலைச்சுவடியை பத்தி நீங்க சொல்றதை நான் அப்படியே ஒத்துக்கிறேன். அதை இவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த குழுவுல. என்னன்னா, நான் ஓலைச்சுவடி படிச்சிருக்கேன், எனக்கு ஓலைச்சுவடி கொஞ்சம் தெரியுங்கிறத நான் என்னுடைய உறவினர்கள் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் காமிச்சிருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு கூட்டத்துல ஒரு இதுல ஒரு பெண் என்னைய பார்த்துட்டு, என்னுடைய உறவினர் பெண் என்கிட்ட என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கேன்சர், நீங்க ஓலைச்சுவடி எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்ல, ஓலைச்சுவடி மூலமா எங்க அம்மாவுக்கு எப்படி உடல்நிலை சேருமா அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. நான் அதிர்ந்து போயிட்டேன். நீங்க சொன்ன மாதிரிதான், அந்த ஓலைச்சுவடியில என்ன விஷயம் இருக்கு, நம்ம எதாவது விஷயத்துக்காக நம்ம அதை அணுகிறோம் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள் இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அது தெரிஞ்சதுன்னா ஒரு சமயம் அதை புதையலா பாதுகாத்திருப்பாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. இன்னொன்னு, எனக்கு நீங்க இந்த தரங்கம்பாடியை சொல்லும் போது டேனிஷ் கோட்டை நான் போயிருக்கேன். அதுல நான் பார்த்திருக்கேன். அந்த டேனிஷ் கோட்டையில ஓலைச்சுவடி தங்கத்துல இருந்ததா சொல்லப்பட்டது. அது உண்மையா? அது நீங்க அது இன்னும் நம்ம இங்க இந்தியாவில பாதுகாத்து வச்சிருக்கோமா தரங்கம்பாடியில? இல்ல, கோப்பன்ஹேகன்ல இருக்குங்க. அது கோப்பன்ஹேகன் ராயல் ஆர்கைவ்ஸ்ல இருக்கு. இவ்வளவு பெருசு இருக்கு. என்னுடைய புகைப்படத்துல, என்னோட வீடியோ நான் அப்புறமா உங்களுக்கு லிங்க் இங்க போடுறேன், நீங்க பார்க்கலாம். அதுல நான் காட்டுவேன் எவ்வளவு பெருசு இருக்கும், எவ்வளவு நீளத்துல இருக்கு. 2 தங்க ஓலைகள், 4 வெள்ளி ஓலைகள் இருக்காங்க. அதுதான் ஒவ்வொரு கேட்டும் தஞ்சாவூருடைய நாயக்கர் மன்னரும் கையெழுத்து போட்டது. அவர் தஞ்சாவூர் நாயக்கர் மன்னர் தெலுங்குல போட்டுப்பார், ஆனா டெக்ஸ்ட் தமிழ்ல இருக்கும். தங்கத்திலே செய்யப்பட்ட ஓலை. நான் தூது கலைக்காக நான் போய் அந்த ஆய்வு எடுக்கும் போது அதை நான் பதிவு பண்ணிருக்கேன் என்னுடைய கலைகள்ல, அந்த தூதுக்காக. அதுல ரொம்ப அப்புறம் என்னுடைய அபிப்பிராயமா நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்க சொன்னீங்க ஒரு மாது உங்களை கேட்டாங்க, நாங்க உங்களோட ஓலைகளை பாதுகாத்து வச்சோம். அதே மாதிரி நாம இங்க அவருடைய நினைவுகளை அவரை கோட்டையா கட்டி அவரை நாம பாதுகாத்து வச்சிருக்கோம்ல, அதை நம்ம பகிர்ந்துக்கலாமே. ஆமா ஆமா நிச்சயமா. ஆமா உண்மைதான். ஏன்னா அவங்க இங்க வந்ததுனால இப்ப உதாரணமா தரங்கம்பாடி நீங்க பாத்தீங்கன்னாலே அந்த அச்சகம் கூட நல்லா ரெனோவேட் பண்ணிருக்காங்க. ஆமா, அச்சகமும் இருக்கு. அதே மாதிரி அந்த டேனிஷ் கோட்டையும் நல்லா பராமரிச்சு நல்லா நாங்கெல்லாம் போய் பார்க்கும்போது அவரை நினைவு கூறுற மாதிரி பண்ணிருக்கோம். நீங்க அடுத்த முறை அவங்களை பார்க்கும்போது சொல்லுங்க, நாங்க உங்களை இங்க பாதுகாத்து வச்சிருக்கோம்னு. ஜெர்மனியில இருக்கறனால நீங்க ஜெர்மனி இருக்கு நல்ல நியாயம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்ல மாதிரியா ஆய்வு நல்லா இருக்கு. இல்ல, அது ஓவர்வெல்மிங்கா இருக்கு. ஏன்னா அவங்க செய்த பணிகளும் சரி, அந்த பகுதிகள் போய் பார்க்கும்போது அந்த நூல்கள் அவங்க வைத்திருக்க விஷயமும் சரி, அதெல்லாம் ரொம்ப. இப்ப உதாரணமா பாருங்களேன், இங்க ஸ்டுட்கார்ட் பல்கலைக்கழகம், ஸ்டுட்கார்ட் மியூசியம் இருக்கு. அதாவது ஜெர்மனியில ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட அருங்காட்சியகங்கள் ஜெர்மனிக்குள்ள மாத்திரம் இருக்கு. அதுல இங்க ஸ்டுட்கார்ட் பகுதியில இருக்கிறது ஆசியவியல் சேகரிப்புகள்ல மிக பெருசு. ஏறக்குறைய 35,000 மானுமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ற இடம். அங்கதான் நம்ம திருவள்ளுவர் சிலைகள் வைத்தோம் பாருங்க. சோ அங்க திருவள்ளுவர் சிலை வைக்கணும் அப்படின்னு சொன்ன போது மிகப்பெரிய பெரிய வளாகத்தையும் நமக்கு அந்த அருங்காட்சியகத்துல கொடுத்தாங்க. இப்ப திருவள்ளுவருடைய ஐம்பொன் சிலைகளை வச்சு
திருக்குறள் பின்னாடி வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் புத்தகம் முதல்ல காமிச்சேன், அந்த புத்தகம் வைத்திருக்கோம். பல்வேறு நூல்கள், திருக்குறள் பற்றிய நூல்கள் வச்சிருக்கோம். தமிழ்லயும், ஜெர்மானிய மொழியிலயும், லத்தீன் மொழியிலயும், இங்கிலீஷ்லயும், ஆங்கில மொழியிலும் 4 திருக்குறள், தேர்ந்தெடுக்கப்பட்ட சில திருக்குறள் அங்க பண்ணிச்சிருக்கோம். இப்ப இந்த மாதிரி நம்ம செயல்பாடுகளை செய்யும்போது அவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த நீண்ட கால தொடர்பு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து வச்சிட்டு இருக்கணும்னு விரும்புறாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, 1803 அந்த டிரான்ஸ்லேஷன் வந்த பிறகு இங்க பெரிய பேச்சு நடந்திருக்கு. ஓரியன்டல் லிட்ரேச்சர் ஒண்ணு வந்து எடுத்து ஆய்வு பண்ணிருக்காங்களேன்ட்டு. அப்போ வந்து நோன்பர்க் சாய்தூங் அப்படிங்கிற பத்திரிகையில வந்து 1807 அதை பத்தி செய்தி வருது பாருங்க, திருக்குறளை பத்தி. இங்க ஜெர்மனில ஒரு செய்தி வருது, பத்திரிகை செய்தி. ஆக இதெல்லாம் வந்து அப்படி ஒரு இன்டராக்ஷன் இருந்திருக்கு இல்லைங்களா? அந்த தொடர்பு நமக்கு இன்னும் அடிக்கடி இருக்கணும். அது நம்ம பெருமையாவும் நன்றியாவும் நினைச்சுக்கணும் இல்லையா? அதே மாதிரி நீங்களும் தமிழ்ல நிறைய பண்ணிருக்கீங்க, தமிழ்ல ஆர்வமா இருக்கீங்க. அதை வந்து உங்களை பத்தி நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய நூலகத்துல உங்களை நேரா சந்திக்கிறதுக்கு மகிழ்வு. அதுக்கு ஏற்பாடு பண்ணின உமாவுக்கும் ஒளிவந்தன் சாருக்கும் நன்றி. 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 இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒளிவந்தன் சார் முடிச்சுக்கலாமா? கட்டளை கைலாசம் சார் கேக்குறேன். கட்டளை கைலாசம் ஐயா பண்ணுங்க. கேள ஆரம்பித்தோம். பண்ண முடிஞ்சதா? நான் பண்ணட்டுமா? பண்ணிடலாங்க சார். ஜெர்மனியின் செந்தமிழ் மலர் ஓபன் ஆயிடுச்சு. இப்பதான் ஓபன் ஆயிடுச்சு சார். வணக்கம். ஓபன் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் ஆயிடுச்சு. ஒரு அருமையான உரையை கேட்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. இன்றைக்கு தான் இந்த இதில் நான் முதல்ல கலந்துக்கிட்டேன். ஏற்கனவே அவங்களுடைய உழைப்பு வந்து அதுக்கு ஈடு இணையாக தமிழ்நாட்டில் கூட இப்போதைக்கு யாரும் செய்கிற மாதிரி தெரியல. மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. அதுவும் ஜெர்மனை பற்றி ஆனந்த் அமலதாஸ் ஐயா அவர்கள் செஞ்சிருக்க பணி இன்னமும் அவங்களும் பெரிய அளவில் அதை பற்றி செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு சொன்னது போல தமிழர்கள் மட்டுமல்ல, வெளியே இருந்து பல பேர் பலது செஞ்சிருக்காங்க. அவங்க 2 நூல்கள் சொன்னாங்க. அதை அந்த மேடம் வந்து எனக்கு தனியாக அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று தெய்வங்களை பற்றிய ஒரு நூல் இருக்குன்னு ஜெர்மன்ல உள்ள ஒண்ணு. இன்னொன்று அந்த அதை பற்றிய செய்தி எனக்கு தேவை. அதுக்கப்புறம் மூலிகை பற்றிய நூல், அந்த 2 நூலை பற்றிய செய்தி எனக்கு கொடுங்க. நம்ம அது தொடர்பாக கொஞ்சம் சிந்திக்கலாம். ஏன்னா இதுவரைக்கும் இங்க இருக்க ஆய்வுகள் எல்லாம் ஆங்கிலத்துல வந்த தெய்வங்களை பற்றி, குறிப்பா அந்த தெய்வத்துல பற்றிய நூல்கள்ல வந்து நாட்டார் தெய்வங்களை பற்றி இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்க வாய்ச்சிருப்பீங்க. அதுல எந்த தெய்வங்களை பற்றிய செய்திகள். ஏன்னா இங்க நடக்கிற ஆராய்ச்சி எல்லாம் இங்க இருக்கிறத வச்சு திரும்ப திரும்ப செய்யறாங்க. நீங்க ஆராய்ச்சியை பத்தி சொன்னீங்க. டிஹெச்டிக்கும் ஆய்வுக்கும் சம்மந்தமே கிடையாது என்னை பொறுத்த மட்டும். நான் கல்லூரி பேராசிரியரா இருந்திருக்கிறேன், நெறியாளராக இருந்திருக்கிறேன். நிறைய பிஹெச்டி மாணவர்கள். இப்ப இருக்கிற நிலை உங்களுக்கே தெரியும். நீங்க சொல்லிட்டீங்க எல்லாமே. நான் சொல்வது உண்மையிலே கொஞ்ச நாளைக்கு பிஹெச்டி நிறுத்தி வச்சிடலாம் போல தோணுது. அது வந்து ஒரு பதவிக்காக தேவை, முதல்வர் ஆறதுக்கு பிஹெச்டி தேவை, மாதிரி பல்கலைக்கழகத்துல பணிக்கு பிஹெச்டி ஒரு கண்டிஷன் கொண்டதுனால எல்லாரும் பிஹெச்டி எப்படியாவது வாங்க வேண்டும் நினைக்கிறாரு, ஆராய்ச்சி பண்ண நினைக்கல. அது ஒரு பக்கம் இருக்குது. அதுவும் ஜெர்மனிக்கும் தமிழுக்குமான உறவு ரொம்ப அற்புதமான உறவா இருக்குங்கிறது இப்ப வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான், நீங்க உங்களுடைய வரவைக்கு அப்புறம் தான் நான் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றவங்க அப்படி தெரியல. சுவடிகளை பத்தி பானுமதி மேடமா சொன்னாங்க. அங்கங்க நடக்குது. ஆனா அந்த சுவடிகளை பற்றிய தவறான புரிதல் சொல்லப்போனா நமக்கு இன்றைக்கு வந்து சுபாஷினி போன்றவர்கள் வெளிநாட்டுல இருக்கிற ஓலைச்சுவடி நமக்கு உணர்ந்து தாராங்க. இங்க தவறான புரிதல். ஏதோ சோடிய இங்கே இருக்கிறதெல்லாம் ஏதோ அதுல இருக்கிற ரகசியத்தெல்லாம் நேற்று கூட பார்த்தேன். ஆயுஷா அமைப்புல இருந்து நிறைய இதை எடுத்துட்டு போறாங்கன்னு ஒருத்தர் இல்லாத பொருளாக சொல்றாங்க. அப்படிப்பட்ட இவங்க ஒண்ணும் செய்யறதும் இல்லை. எனக்கு வருத்தம் அதுதான். இவருடைய குறைபாடே தமிழ்நாட்டுல என்னன்னா, செய்வர்கள் ஏதாவது நல்ல செயல் செய்தா அதுவும் சுவடிகளை பற்றிய வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சா அதை முடக்கிறதுக்கான வழி செய்யறாங்களே தவிர தமிழர்கிட்ட அதை சரி பண்றதுக்கான அதுல இருக்கிற செய்தி என்னன்னு வெளியே கொண்டு வர்றதுக்கு யாருமே முயற்சி செய்யறது கிடையாது. யாராவது ஒருத்தர் நல்ல காரியம் ஆரம்பிச்சா அதை எப்படி தடை பண்ணலாம்ங்கிற ஒரு எண்ணம். அவர்கள் தமிழை வளர்ப்பதாக பொய் சொல்லி கொண்டு தங்களை வளர்க்கறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. அதனாலதான் தமிழ் வந்து இங்க தமிழ்நாட்டுல விட வெளிநாட்டுல நல்லா இருக்குது. ஏற்கனவே அமீர் அவர்கள் கேட்டாங்க எப்படி கிறிஸ்தவ தமிழ் கூடையான்னு. ஏற்கனவே அதற்கு அம்மா நல்ல அருமையான விளக்கம் சொன்னாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தமிழை எப்படி வளர்த்தாங்க, அல்ல இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? தமிழை வளர்க்கணும்னு யாருமே பால்படலை. இப்ப நானே தமிழாசிரியராக இருந்தேன்னா முதல் நோக்கம் என்ன, ஒரு வேலைக்காகத்தான் தமிழ் படிக்கிறோம். தமிழ் படிச்சுட்டு ஒரு கல்லூரி பேர் அதுக்காக தான் பிஹெச்டி பண்ணோம். முதல் நோக்கம் வந்து அதான். அதுக்கப்புறம் அதனுடைய தேவைகள், அதை நாம் செய்யக்கூடிய அதை தாண்டி ஒண்ணு செய்யறோம்ல. இங்க வந்து ஒண்ணு செய்யறாங்க, அவங்களுக்காக செஞ்சாலும் அதை தாண்டி நிறைய செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் அமலதாஸ் ஐயா சொன்னது மாதிரி நிறைய பேர் முழுசு தன்னை மறந்துடுறாங்க. அதுவே ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அவர் நோக்கம் வந்து தொடங்குறது ஒன்று,
அது வேற ஒண்ணு. இப்போ சுபாஷினி மேடம் கூட தமிழுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க கம்ப்யூட்டர்ல பிஹெச்டி படிச்சுட்டு நல்ல சம்பாத்தி பண்ணிட்டு ஃப்ரீயா இருக்கலாம். அவங்களுக்கு இது இப்படி ஒண்ணுல ஈடுபட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவங்களை மீறி ஒன்று நடக்குது. அவங்களுக்குள்ள ஒரு தமிழ் மீது அவங்க அறியாமலே ஒரு பெரிய பற்று நடந்திருக்கிறதுனால தான் ஓடுது. அந்த நிலையில இருக்கு. இன்னும் நிறைய செய்யணும். சொன்ன மாதிரி இந்த மூலிகையை பற்றி அந்த அகராதி இருக்கு. அகராதின்னு தான் நினைக்கிறேன். அது அந்த நூல் அந்த இரண்டையும் பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொன்னா எனக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல நம்ம அது ஒரு ப்ராஜெக்டா ஒண்ணு செய்து சார், அந்த புத்தகத்தை வந்து தமிழ் படுத்த வேண்டும், அது தேவை இருக்கு நமக்கு, அதை நம்ம செய்வோம். அது நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பெரிய புத்தகமா இருக்கு, பெரிய புத்தகம், பெரிய இன்ஃபர்மேஷன். அது பல்வேறு இடங்கள்ல இருக்கிற மூலிகைகள், மரங்கள் பற்றிய முழு குறிப்பு. அது ஒரு 4 பேரால இருந்து பண்ணாக்கா அந்த மானுமெண்டல் ஒர்க் அது செய்தலாம். சரி, ரொம்ப நன்றி. இந்த அமைப்புக்கு உண்மையில் நன்றி. இப்படிப்பட்ட நல்ல நூல்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி நல்லா செய்யக்கூடிய இந்த அமைப்பு நான் இன்றைக்கு தான் கலந்துக்கிட்டேன்னு சொன்னேன். நானும் ஒளிவண்ணன், உமா, காந்திமதி, இவங்களுக்கெல்லாம், வான்மதி, இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. வாய்ப்பு மாலை வந்து இவ்வளவு நேரம் போனதே தெரியல. நான் ஒரு 2 வார்த்தை சொல்லலாமா? தகவல்களை எப்படி எடுத்துக்கிறது? இந்த தகவல்களை ஒவ்வொரு முறையும் கொடுக்குறீங்களா ஜூம் மொழியா பார்க்க சந்திக்கிறதுக்கு? அதனுடைய அவங்களோட தொடர்பு அரசி அவர்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கறாங்க. அரசி கேளுங்க. சரி, நான் பேசுறது கிளீனா கேக்குறதா? ரொம்ப நல்லா கேக்குதுங்க மேடம். அரசி மேடம் நல்லா கேளுங்க. இல்ல, நான் வந்து ஐ அம் a novice in this field. எனக்கு வந்து என்னோட தமிழ் வந்து கலைஞர் கருணாநிதியோட தமிழோட ஒட்டி போகுது. அதுதான் நான் கேட்டு வளர்ந்திருக்கேன். பட் சமீபத்துல எங்க அண்ணானால நான் இப்ப தமிழ் கொஞ்சம் நிறைய கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். தமிழ் பத்தின நிறைய விஷயங்கள்ல. அண்ணா பேரை சொல்லுங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சிகாகோல வந்து எங்க அண்ணா பேரு அரசர் அருளாளர். சிகாகோ தமிழ் சங்கத்துல வந்து செயலாளரா இருக்காரு. ஓகே, அவர் இந்த வருஷம் வரும்போது அந்த தமிழ் மாநாடு எல்லாம் நடத்துனதுல எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வீட்டுல எல்லாரும் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அப்போ நான் சொல்லினேன், இந்த உட்காந்து தமிழ் வளர்க்கறதுக்கு யாருமே பாடுபடலன்னு கோளாறு சொல்லிட்டு இருக்கிறத விட, why can't we take it forward with a good starting a good TV channel called தமிழ் வரலாறு அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு, நம்ம வரலாறை ஏன் நம்ம வந்து போர்ட்ரே பண்ணிட்டே வரக்கூடாது, ஏன் இதுல யாருமே வந்து ஸ்டெப் எடுக்கல அப்படின்னு நான் கேட்டேன். இப்ப நீங்க பேசுறது, நிறைய பேர் தமிழ் பத்தி பேசுறது, எபிக்னு ஒரு சேனல் ஹிந்தியில வருது, நான் பாத்திருக்கேன். அதுல வெறும் மகாபாரதம், ராமாயணம், சம்ஸ்கிருதம், மறந்து போன உணவுகள், இதை பத்தி எல்லாம் போடுறாங்க. சோ தமிழ் பத்தி நம்ம ஏன் தமிழ் வரலாறுன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு பண்ணக்கூடாது? இதுக்கே ஒரு முயற்சி எடுக்க கூடாது? நீங்களே ஆரம்பிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இல்லைங்களா? இப்போ உதாரணமா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கவனம் பூராவும் ஆய்வுல தான் இருக்கும். வந்து எதை வந்து ஒரு சில பேருக்கு ஒரு என்டர்பிரினர்ஷிப் இருக்கும், ஒரு சில பேருக்கு முன்னிலை கொண்டு போய் கொடுக்க முடியும். உங்களுக்கு வந்து நீங்க இதை வந்து ஒரு ஒருங்கிணைத்து, இப்போ ஒளிவண்ணன் சார், அப்புறம் உமா, உங்க வனுமதி, நீங்க எல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு இதை செய்ய போது ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று அமைத்து கொடுக்கும் போது ஆய்வாளர்கள் வந்து இதை சொல்ல முடியும். ஏன்னா ஆய்வுங்கிறது சாதாரணம் இல்லை. அதுக்கு வந்து நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் தேவை. நமக்கு வந்து அதை ரிசர்ச்சுக்குள்ள போறதுனால, ஏன்னா பல வேலைகளுக்கு இடையில தான் நம்ம எல்லாம் பண்றோம். ஆக அவங்க இந்த மாதிரி என்ன மாதிரி பல்கலைக்கழக மையம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதுக்குன்னா உங்களை போன்றவர்கள் குழுவாக சேர்ந்து ஒரு தொலைக்காட்சி சேனல் ஒன்று ஆரம்பிங்க. அதை நிச்சயமா கொடுக்கறதுக்கான பல தகவல். உதாரணமா டிஹெச் எடுத்திருக்கீங்கன்னா நம்ம யூடியூப் வந்து 500க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்கு. 500க்கும் மேற்பட்டது வரலாற்று வீடியோஸ், முதல்ல நான் காட்டினது போல. ஆக அந்த மாதிரி நிறைய காரியங்களை சேர்த்து நிறைய பேர் வருவாங்க. அவங்களுடைய எல்லாத்துக்கும் வந்து ஒரு வாய்ப்பு ஆகும். நிச்சயமா மிக மிக நன்றி அனைவருக்கும். கேட்கல மிஸ்டர் ஒளிவண்ணன் நீங்க பேசுறது. இப்ப கேக்குதுங்களா நான் பேசுறது? நல்லா கேக்குதுங்களா? சரி, நான் 2-3 இதுல லாகின் பண்ணதுனால எதுல பேசுறது தெரியல. இன்னைக்கு இந்த கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சென்றதே தெரியலைங்க. எனக்கு வந்து நினைவூட்டல் கொடுத்த பிறகுதான் அதனால 2 மணி நேரம் கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதோடைய வெற்றி வந்து ஒரு அது பேசிய உங்களுக்கு தான் போய் சேர வேண்டும். அழகாக, அதாவது அது ஒன்றிலிருந்து ஒன்றாக அந்த கருத்துக்களை வந்து கொண்டு போனீங்க. 2வது வந்து இந்த ஜூம் எட்டிகெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஜூம் மீட்டிங்ல வந்து நீங்க வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணலாம், எனக்கு எதிர்க்க நீங்க சோஃபால உட்காந்துருக்க மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்க இப்படி திரும்பி வலது பக்கமும் இடது பக்கம் புத்தகம் எடுக்கும்போது பரவாயில்ல சிரமப்படாதீங்க அப்படின்னு சொல்லணும் போல ஒரு ஃபீல் கொடுக்குறீங்க. இது வந்து கத்துக்கணும். அதாவது தெரியாம எதிர்க்க ஒருத்தர் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு தொடரோட பேசுற ஒரு உணர்வை கொடுத்தீர்கள். இன்றைக்கு வந்து ஒரு பயனுள்ள மாலையாக நாங்கள் கருதுகின்றோம். அதாவது ஜெர்மனிய நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் ஜெர்மனுக்கும் உள்ள அந்த தொடர்பில் வந்து மிக அழகாக வந்து நீங்க ஒரு அருமையான மாலையாக இன்று கோத்து கொடுத்திருக்கீங்க.
உங்களுடைய பணியை நான் தொடர்ந்து அறிவேன். நான் உங்களுடைய அந்த குழுவிலையும் நான் பயணிப்பதனால் நான் பார்க்குறேன். உங்களுடைய அந்த ஆய்வு பணிகளுக்கு இடையில இந்த மாதிரி நேரம் ஒதுக்கி வந்து பேசுறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. அதற்காக நீங்கள் வந்ததற்காக நாங்கள் முதலில் எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே ஒரு வருத்தம்னா, நிறைய பேர் ஃபேஸ்புக்ல நிறைய கேட்டிருக்காங்க. அதெல்லாம் இப்போ எடுத்தோம்னா இன்னொரு 1/2 மணி நேரம் போயிடும். நீங்க பாருங்க, நிறைய பேர் கேட்கறது எப்படி உங்களோட சேர்ந்து நான் வந்து பயணிக்க முடியும் உங்களோட அமைப்போட அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் நீங்க வந்து தக்க பதில் கொடுப்பீங்க நான் நம்பி, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றிங்க சுபாஷினி. நன்றி. அவர் சொன்ன மாதிரி